اوكي خير. One second. Open ஆகிக்கட்டும். ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي ஐமா எக்கோ அடிக்குதா? இப்போ ஓகேல? ஓகே பிரதர். ஓகே. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. தூணின்றி வான் படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் நம்ம ஆடியோ அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாய்ஸேக்கா நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். என்னோட வாய்ஸ் தெளிவா இருக்குல்ல? அதில் எந்த இஷ்யூஸ் இல்லைல்ல? வாய்ஸ் கிளாரிட்டியா இருக்குல்ல? கிளாரிட்டியா இருக்குன்னா ஒரு யாராவது ஒருத்தங்க மைக் ஆன் பண்ணி சொல்ல முடியுமா? கிளாரிட்டியா இருக்கு. கிளியரா ஓகே. முன்னெச்சரிக்கையா கேட்டுக்கிறதான். ஓகே ஓகே சூப்பர். இன்னைக்கு நம்ம ஒரு புதுமையான டாபிக்னே சொல்லலாம். புதுமையான டாபிக்னா ரொம்ப புதுமை கிடையாது, வழக்கமா எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடியதுதான். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அதை பத்தி புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுப்போம். இந்த விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சூப்பர். ஒன்றும் டேட்டால எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுக்கிட்டு வரணும் இல்லை. லாஸ்ட் டைம் இப்படிதான் ரொம்ப சீரியஸா நடத்திக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன். என்னடான்னு பார்த்தா டேட்டா காலியாகி ஒய்ஃபை எங்க செட் பண்ணல, டேட்டா காலியாகி ஆட்டோமேட்டிக்கா லெஃப்டா இருக்கேன். ஓகே ஹாய் சூப்பர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேரண்டிங், பாசிட்டிவ் பேரண்டிங், த ஜேர்னி ஆஃப் பர்போஸ் அப்படிங்கக்கூடிய எல்லாருமே லைஃப்ல ஃபேஸ் பண்ணக்கூடியதான். பேசிட்டு இருக்கிற நானா இருந்தாலும் சரி, கேட்டுட்டு இருக்கிற நீங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பேரண்டிங் சொல்லி. அப்போ ஒரு பேரண்ட், குடும்பம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள், கணவனோட அப்பா அம்மா, மனைவியோட அப்பா அம்மா, கணவனுடைய சகோதர சகோதரிகள், மனைவியோட சகோதர சகோதரிகள், இவங்க எல்லாமே சேர்ந்தா நம்ம ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவோம். கரெக்டா? குடும்பம், இது குடும்ப கட்டமைப்பு. இதுதான் எவ்ரி குடும்பத்திலே இருக்கும். எல்லா நிலையும் பார்த்தாலுமே ஒரு தனிநபர் அப்படியே ஒரு கூட்டா சேர்ந்தாங்கன்னா ஒரு குடும்பமும் மாறும். குடும்பங்கள் அப்படியே ஒரு 10 குடும்பம் 20 குடும்பம் ஆச்சோம்னா ஒரு சமூகமா மாறிடும். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஒரு 10 குடும்பம் 15 குடும்பம், ஒரு 20 ஃபேமிலி 30 ஃபேமிலி, ஒரு மெஜாரிட்டி இப்படியே கூடும்போது அது வந்து ஒரு ஃபேமிலியா மாறும். அது வந்து ஒரு சமூகமா கன்சிடர் பண்ணப்படும். நம்ம ரிலிஜன் பேஸ்டோ, கேஸ்ட் பேஸ்டோ, எனிதிங், ஏதாவது ஒரு பேஸ்ட்ல அது வந்து ஒரு சமூகமா கன்சிடர் பண்ணப்படும். அப்ப ஆரம்பம் எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனிநபர், அந்த தனிநபருடைய சேரக்கூடிய மனைவி, பிள்ளைகள், குடும்பம் எல்லாமே சேர்ந்து ஒரு குடும்பமா வந்து அங்க ஆரம்பிச்சு ஒரு சமூகத்தில் கொண்டு போய் முடியுது.
அப்போ ஒரு சமூகத்துல பிரச்சனை அப்படின்னா ஒரு குடும்பத்துல பிரச்சனை. கரெக்டா? ஒரு சமூகத்துல ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது, ஒரு 2 பேர் அடிச்சிட்டு இருக்கிறான், 2 பேர் ஏதாவது போதை வஸ்துக்களை ஈடுபடுறான், அல்லது 2 பேர் ஏதாவது ஒரு விஷயங்களை தவறான விஷயங்களை போறான் அப்படின்னா அந்த 2 பேருங்கிறது 2 குடும்பத்தை சார்ந்தது, 4 பேருங்கிறது 4 குடும்பத்தை சார்ந்தது. ஒரு 10 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, 10 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னா அந்த 10 பேர் குடும்பத்தை சார்ந்தது. இதுதான் இப்ப மாற்றம் அப்படின்னு வருதா இருந்தா, சமூகம் சமூகம் பேசுறோம் அப்படின்னா அந்த மாற்றம் சமூகத்துல மாற்றம் வரும்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது சமூகத்துல இருக்கக்கூடிய நபர் யாரு? நம்ம தான். நம்ம குடும்பத்துக்குள்ள மாற்றம் ஏற்பட்டாலே சமூகத்துக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டுரும். இதுதான் அடிப்படை. அப்ப குடும்பத்துக்குள்ள மாற்றம் ஏற்படுது, அந்த குடும்பத்துலதான் எல்லாமே அடங்கும். கணவன் மனைவி உறவு அதுலதான் அடங்கும், பிள்ளை வளர்ப்பு அதுலதான் அடங்கும், தாய் தந்தையரோட பராமரிப்பு அதுலதான் அடங்கும், சொத்து வழக்கு அதான் அதுலதான் அடங்கும், உறவினர்கள் பேணி வாழ்றது அதுலதான் அடங்கும், எல்லாமே அதுலதான் அடங்கும். கரெக்டா? அப்போ நான் என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளையை அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போகணும்னு விரும்பினாலும் எனக்கு அதுக்கு தகுந்தாப்புல நான் படிச்சாலும் என் குடும்பத்தை சார்ந்துதான் இருக்கும். என்னையும் நான் செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணாலும் என் குடும்பத்தை சார்ந்துதான் இருக்கும். என்னுடைய தாய் தந்தையர்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும் அதை பத்தி நான் படிக்கிறதா இருந்தாலும் என் குடும்பம் சார்ந்துதான் இருக்கும். அப்ப எந்த ஒரு படிப்பை படிச்சாலும் எந்த ஒரு எஜுகேஷன் சார்ந்து இருந்தாலும் அது என் குடும்பத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கரெக்டா? எஸ் ஆர் நோ? அது என்னுடைய ஃபேமிலியை பேஸ் பண்ணி இருக்கும். ஆமாவா? சும்மா தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத பேசினாதான் புரியும். ஓகேவா? அப்படியே அமைதியா இருக்கக்கூடாது. வெரி குட். ஓகே, இப்போ அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் மெர்சி குரான்ல 3வது அத்தியாயத்துல 159 வரக்கூடிய செய்தி என்னன்னா நான் உங்களுக்கு தமிழ்ல இதை எடுத்து காட்டியிருந்தேன். இதை ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருக்கும். இங்கிலீஷ்ல பிபிடி ஃபுல்லா கொண்டு போக முடியறதுனால தமிழ்ல நான் உங்களுக்கு அதை காட்டியிருந்தேன். ஓகே, தெரியுதா? பிபிடி தெரியுதானே? சாரி, டிஸ்பிளே தெரியுதானே? தெரியுதானே? ஓகே, இதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்கள் எடுத்து பாருங்க. யாராவது எடுத்து அந்த சாட் பாக்ஸ்லயும் போட்டுருங்க. ஓகேவா? வசனங்கள் தெரியுதா? எனக்கு மட்டும் தெரியுதா? இப்ப தெரியுதுல்ல? ஓகே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக நீர் அவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்கின்றீர். நீர் கடுகடுப்பானராகவும் கடின சித்தமுடையராகவும் இருந்திருப்பீரானால் அவர்கள் சமூகத்தை விட்டு ஓடியே போயிருப்பார்கள். எனவே அவர்களை அலட்சியப்படுத்துவீராக. அவ்வாறு அவர்களுக்காக மன்னிப்பும் தேடுவீராக. தவிர சகல காரியங்களையும் அவர்களுடன் கலந்தோசனை செய்யும். நீர் முடிவு செய்து விட்டால் அல்லாவின் மீதே பொறுப்பேற்றுக் கொள்வீராக. நிச்சயமா அல்லாஹ் தன் மீது பொறுப்பெடுத்து போய் நேசிக்கின்றான்னு சொல்றான். இதுல ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கு. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வோட குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். என்னன்னா, அவருடைய ரஹ்மத்தின் காரணமாக நீர் அவர்களை மென்மையாக நீர் நடந்து கொள்ளும் அப்படின்னு சொல்றான். பொதுவா மென்மை ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொன்னாங்க, மென்மை ஒரு குடும்பத்தை அழகாக்கும். எந்த ஒரு குடும்பத்தின் மீது அல்லாஹ் தஆலா நன்மை செய்ய நாடினா அந்த குடும்பத்துல மென்மை இறக்கிடுவான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப நம்ம வீட்டுல மென்மையான குணங்கள் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்படி நம்ம வீட்டுல மென்மையான குணங்கள் நம்ம ஃபாலோ பண்றோமா, நாம மென்மையா நடந்துக்கிறோமா, பிள்ளைங்க கிட்ட மென்மையான பண்பை நம்ம ஊட்டுறோமா அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்ப அவருடைய ரஹ்மத்தின் காரணமாக நீங்க ரொம்ப ஹார்டா இருந்தீங்க, ரொம்ப சித்தமுடைய நபரா இருந்தா உங்களை விட்டு சமூகத்தின் மக்கள் ஓடியே போயிடுவாங்கன்னு நல்லா சொல்றான். இது ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான். அப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் சரி. இப்ப உதாரணமா நம்ம ஒண்ணு சொல்றோம், என்ன இப்ப உடனே இப்ப நான் மென்மையா மென்மையா நடந்துகிட்டா அவன் பேச்ச கேட்க மாட்டானே அப்படின்னு தான் உங்களுக்கு ஒண்ணு தோணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க கிட்ட ஒரு விஷயத்த நம்ம ஷேர் பண்ணும்போது பிள்ளைங்க கிட்ட ஒண்ணு எத்தி வைக்கும் போது எப்படி எத்தி வைக்கணும் அப்படின்னா மென்மையான முறையில எத்தி வைங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம ஒரு விஷயத்த அடி உதவு போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு ஒரு இது கேள்விப்படுவோம். ஆமாவா இல்லையா? அடி உதவு போல அண்ணன் தம்பி உதவ மாட்டார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம். எஸ் ஆர் நோ? இந்த அடி உதவு போல அண்ணன் தம்பி உதவ மாட்டார். ஆமாவா இல்லையா? இந்த அடி உதவு போல அண்ணன் தம்பி உதவ மாட்டார் அப்படிங்கக்கூடியது எக்ஸ்ட்ரீமான ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான். பிள்ளைங்க பேச்ச கேட்கல, அடிக்காம வளர்க்க முடியுமானா? அடிக்காம வளர்க்க முடியாது. நான் அதை அடிக்காம நீங்க அடிக்காம பிள்ளையை வளர்த்துறலாம் நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய நிலை, ஒவ்வொருத்தவங்களுடைய என்வாயர்மெண்ட் மாறுபடும்.
ஒருத்தர் சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான், 2 அடி போட்டாதான் கேட்பானா, அந்த இடத்துல போட்டு அவனை வந்து அந்த இடத்துல கண்டிச்சுதான் ஆகணும். ஆனா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எதுக்கெடுத்தாலும் கண்டிப்பு, எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி மென்மையான முறையில கையாளுங்க. அந்த மென்மையை குடும்பத்துக்குள்ள உருவாக்குங்க. இது வந்து நான் மட்டும் சொன்னதல்ல. ஒன்ஸ் அகேன், இத நான் மட்டும் சொல்றதல்ல. நான் மட்டும் மென்மையாக இருக்கணும், நான் மட்டும் மென்மையா இருந்து பத்தும் மென்மையா இருந்தா போதுமா அப்படின்னு அல்ல. அந்த மென்மையை நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் பரப்பணும், குடும்பத்துக்குள்ளேயே உருவாக்கணும். அதனாலதான் எவ்ரி மூமெண்ட் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிஹேவியருக்கு பின்னாடியும் ஒரு எண்ணங்கள் அல்லது ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு பிஹேவியர் தான் ஒளிஞ்சிருக்கும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, சண்டை சச்சரவு வருது அப்படின்னா, ஏதாவது ஒரு கோபம், இல்லைன்னா கடகடுன்னு பேசுறது, இல்ல கோல் முட்டி விடுறது, புறம் பேசுறது, ஏதாவது ஒரு பிஹேவியர் தான் பின்னாடி ஒளிஞ்சு நின்று அது வேலை பார்த்துட்டு இருக்கும். அப்ப பிள்ளைங்க கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? மென்மையான குணத்தை நீங்க அதை பண்ணுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க, அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. த ஃபவுண்டேஷன் ஆஃப் மெர்சி. அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபேமிலி யூனிட். பொதுவா குழந்தை வளர்ப்பு நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது எப்படின்னா, ஒரு கோர்ஸ் நான் படிச்சேன். எப்படின்னா, நல்லா இருந்துச்சு. வளர்ந்து பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து, நீங்க எங்க நாங்க பிள்ளையா இருக்கும்போது என்ன சாதிச்சீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு அழகான வார்த்தை. அப்ப உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து நாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன சாதிச்சீங்க அப்படின்னு கேட்டா, நான் ஒரு நல்ல பெற்றோரா இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல தெரியணும், சொல்றதுக்கு முயற்சி பண்ணணும். அப்ப பெற்றோர், நல்ல பெற்றோர் அப்படிங்கிறது, இப்ப நான் வந்துதான் இந்த கோர்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க அதுக்கப்புறம் தான் நல்ல குட் பேரண்ட்ஸா மாறுவீங்க அப்படிலாம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எல்லாத்திற்குமே எல்லா விதமான நாலேஜ் இருக்கத்தான் செய்யும். ஆனா ஒரு சில விஷயம் தெரியாம இருக்கும், ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு மாத்திக்க முடியாம இருப்போம், ஒரு சில விஷயங்களை நம்ம பண்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வாட் இஸ் யர் ஃபேமிலி? ஃபேமிலினா என்ன? எமோஷனல் செக்யூரிட்டி, காமன் கோல்ஸ், கேரக்டர் பில்டிங். ஒரு குடும்பம் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. நாளைக்கு அல்லாஹ் தஆலா உங்க குடும்பத்தோட நீங்க சொர்க்கத்துல நுழையுங்கன்னு சொல்றான் பாத்தீங்களா, அதுதான் ஒரு மனிதனோட மிகப்பெரிய வெற்றி மறுமையில. அப்ப அந்த 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 ஃபேமிலியை தகர்க்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, எதெல்லாம் ஃபேமிலியை தகர்க்கும்னா, பில்டிங் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் சேலஞ்ச். அந்த பிள்ளை வளர்ப்புக்குள்ள வந்து கம்யூனிகேஷன் இல்லாம இருக்கிறது, நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அவங்களுக்கு செலுத்துறது, அதாவது என்வாயர்மெண்ட் தவறா இருக்கிறது. நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் என்ன? நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம பழகக்கூடிய நபர்கள், இது எல்லாமே நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸை ஏற்படுத்தும். அப்ப இந்த பிரச்சனை நான் வந்து ஃபேஸ் பண்ண போறேன்? குறிப்பா சொல்றதா இருந்துச்சு அப்படின்னா, இந்த உலகத்துல 2 தான் இருக்குது. ஒண்ணு கடவுள் ஏற்பு கொள்கை அல்லது கடவுள் மறுப்பு கொள்கை. ஆமாவா? எனிவன் அது வந்து இருக்குதோ இல்ல, எனிதிங் கரெக்டா? கடவுள் ஏற்பு கொள்கை அல்லது கடவுள் மறுப்பு கொள்கை. ஆமாவா இல்லையா? ஒண்ணு நம்ம அல்லாவை ஏத்துக்கிறதோ அல்லது அல்லாவை மறுக்கிறோம். இந்த 2ல ஒண்ணுதான் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப இருக்கிற பீப்புள்ஸ், அதாவது நான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டேன் அப்படின்னா, தயவு செய்து ஒண்ணு தம்ஸ் அப் போடுங்க அல்லது மெசேஜ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா அப்படியே உட்காந்து செவத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. கடவுள் ஏற்பு கொள்கை அல்லது கடவுள் மறுப்பு கொள்கை இப்படி ஒண்ணு இருக்குது. இதுல எந்த கட்டத்துல நீங்க மிகப்பெரிய சேலஞ்சை நீங்க இப்ப பார்க்கலாம்? ஒண்ணு ஏத்திஸ்ட், இல்லது கடவுள் ஏத்திசம் சொல்லுவாங்க, ஆத்திகம் விசஸ் நாத்திகம். அப்ப இந்த கடவுள் ஏற்பு கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கைக்கு மத்தியில தான் நம்முடைய பிள்ளை வளர்ப்பை செஞ்சார். ஒரு மனிதன் வந்து பிள்ளை வளர்க்கிறதுல மிகப்பெரிய, யாரை பத்தி நம்ம வந்து பிள்ளை வளர்ப்பிலேயே மிகப்பெரிய அவன் உள்ளத்துல பதிய வைக்கக்கூடிய முதல் நபர் யாருன்னா, நம்ம அம்மா அப்பா எல்லாம் தாண்டி இறைவனை குறித்து தான். அதுல யாருக்கு எந்த முரண்பாடு இருக்காது. அதனால நம்ம பிள்ளைங்களை போயிட்டு மதரசா படிங்க, அது படிங்க, இது படிங்கன்னு சொல்லி நம்ம போய் மதரசால சேர்த்து விடுறோம். ஆனா அந்த பிள்ளை வளர்ப்புக்கு முன்னாடி அவன் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்ச் என்ன? அதை நம்ம எத்தனை பேர் உட்காந்து படிச்சிருக்கிறோம்? இப்ப நமக்கு ஒண்ணு தோணும், நானும் அக்கிதா படிச்சிருக்கிறேனே அப்படின்னு நமக்கு தோணும்.
நீங்க அக்கிதா படிச்சிருக்கிறீங்க, மாற்றுக்கிறது இல்ல. அக்கிதாங்கிறது இறைவனை குறித்த நம்பிக்கை. இறைவனை குறித்த நம்பிக்கைய எப்படியெல்லாம் இறைவனை குறித்த நம்பிக்கையை பால்படுத்துறாங்க. வாய்ஸ் ரொம்ப லோ லேக் ஆகி வருதா என்ன? எல்லாத்துக்கும் அப்படி இருக்குதா? இல்ல உஸ்தாத், எல்லாருக்குமே கிளியரா தான் இருக்கு. ஓகே ஓகே. அப்ப சிஸ்டர், உங்களுடைய விஷயங்களை உங்களுடைய நெட்வொர்க் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே. அப்போ பிள்ளைங்களுக்கு மத்தியில எப்படிப்பட்ட நீங்க என்வாயர்மெண்ட்ல அக்கிதா அப்படிங்கிறது, நீங்க அக்கிதா படிங்க. ஆமனு அல்லாவை நம்புறது, மலக்குமாரை நம்புறது, வேதங்களை நம்புறது, விதிகளை நம்புறது, மறுமையில நம்புறது, இது எல்லாமே அல்லாவை நம்ம அக்கிதால படிக்கக்கூடிய ஒரு சாராம்சம் தான். அதையும் தாண்டி நம்ம இந்த சொசைட்டில ஃபேஸ் பண்ணக்கூடிய அக்கிதாக்கு மாற்றமா இருக்கக்கூடிய என்ன செய்திகள் என்ன, நடைமுறைகள் என்ன, எதை நம்ம பிள்ளைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறான்னு நமக்கு தெரியும். மனிதன் எதுல இருந்து பிறக்கப்பட்டான்? மனிதன் எதுல இருந்து பிறந்தான்? மனிதன் எதுல இருந்து பிறந்தான் சொல்லுங்க. மனிதன் எப்படி உருவானா? வாய்ஸ் கேக்குதா? மனிதன் எப்படி உருவானா? அவனோட ஆரம்ப தோற்றம் என்ன? மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான். ஆரம்ப தோற்றம் எப்படி வந்தான்? களிமண். களிமண். யாரு மனிதன் உருவாகிறதுக்கான அல்லாஹ் படைச்சான்? பேரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். கரெக்டா? மனிதன் உருவாக்கப்பட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இதை நம்ம படிக்கிறோம். ஆனா ஸ்கூல்ல என்ன படிக்கிறோம்? மனுஷன் குரங்குல இருந்து வந்தான். கரெக்டா? மனுஷன் எங்கிருந்து வந்தான்னு படிக்கிறோம்? குரங்குல இருந்து வந்தான்னு நம்மளோட சப்ஜெக்ட்ல படிக்கிறோம். இது அவங்களுடைய சப்ஜெக்ட், அவங்க உருவாக்குன ஒரு விஷயம். இதுல நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. போய் நம்ம உடனே மாத்தமா முடியுமானா பெரிய ப்ராசஸ், நம்மளால முடியாது. ஆனா இப்படி ஒரு விஷயம் என்னுடைய பிள்ளை படிச்சுட்டு இருக்கிறான், அவனுக்கு இப்படிப்பட்ட செய்திகள் புகுத்தப்படுது. அப்ப அதுக்கு ஏற்றாறு போல நான் எப்படி சொல்லி கொடுக்கணும்னு நமக்கு தெரியணும். அதை அவன்கிட்ட புரிய வைக்கணும். நீ படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் உன்னுடைய இந்த உலகத்துல உன்னுடைய பினான்சியலா நீ குரோத் ஆகிறதுக்காக மட்டும்தான். அது உன்னுடைய வாழ்க்கை டோட்டல் மறுமை வெற்றிக்கு அது அடித்தளமா அமையும். நல்ல இன்னும் சொல்ல போனா சில பேருடைய அவன் தொழுவான், குரான் ஓதுவான், எல்லாம் செய்வான், ஆனா அல்லாஹ் குறித்து பயங்கரமான சந்தேகத்துல இருப்பான். இது சீரியஸா அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும், மறுமை நம்பிக்கை இருக்காது. இதை தாவா காலத்துல ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. தொலை வருவாங்க, குரான் ஓதுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா மறுமை நம்பிக்கை இருக்காது. மறுமைனா என்ன, மறுமை மீது எனக்கு சந்தேகம் இருக்குன்னு ஒரு ஸ்காலர் கிட்ட ஒரு 2 பசங்க சொன்னதை அவர் ஷேர் பண்றாரு. அப்ப முதல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான். இது குழந்தை வளர்ப்புல நம்ம எப்படி இப்போ ஒரு குழந்தை வளர்ப்புல எடுத்தோடுமே நீங்க வேகமா போய் பிள்ளை வளர்ப்புல என்ன செய்யணும்? உட்காந்து அல்லானா யாரு, ரப்புனா யாரு, மலக்குமார்கள் யாரு, அக்கிதா அப்படியே A to Z சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை. அழகான ஒரு செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தியில இப்னு அப்பாஸ்க்கு ரசூல்லா ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த அந்த தர்த்தீப் அந்த தர்பியா பாருங்க, ரசூல்லா விட்ட தர்பியா ரொம்ப அழகான ஒரு தர்பியா. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த விஷயம் படிக்கும்போது. ஜாமியு திருமதியில வரக்கூடிய 2516 செய்தியில வருது. ரசூல்லா இப்னு அப்பாஸ் அழைச்சு சொல்றாங்க, அல்லாவை நினைவில் காப்பாற்று, அல்லாஹ் நினைவில் எடுத்துக்கோ, அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான். அல்லாவோட விஷயத்திலே உதவி செய், நீ அவனை கண் முன்னால் பார்ப்பாய். நீ ஏதாவது கேட்டா அல்லாஹ்ட்ட மட்டும் கேளு, உதவி தேடினா அல்லாஹ்ட்ட மட்டும் உதவி தேடு. மக்கள் ஒன்று கூடி உனக்கு நன்மை செய்ய முயன்றாலும் அல்லாஹ் நாடாம கொடுக்க முடியாது. மக்கள் ஒன்று செய்து உனக்கு தீங்கு செய்ய முயன்றாலும் அல்லாஹ் நாடாம தீங்கு செய்ய முடியாது. எழுதுகோள் உயர்த்தப்பட்டு விட்டன, பக்கங்கள் உலர்ந்து விட்டன. சின்ன வயசுல இருக்கும்போது ரசூல்லா இப்னு அப்பாஸை கூப்பிட்டு சொல்ல செய்யுது. அல்லாவோட விஷயத்துல நீ பேணுதலா இருந்துக்கோ, அல்லாஹ் உன்னுடைய விஷயங்களை பேணுதலா இருப்பா. அல்லாஹ்வுக்கு நீ உதவி செய், வறுமையான விஷயங்கள் அல்லாஹ் கண் முன்னால் பார்ப்பாய். அப்ப அந்த அகைன் பிள்ளைங்களோட அந்த பிள்ளைங்களுடைய விஷயங்களை தர்த்தீப்பா நீங்க வளர்க்கும் போது அது இப்படிதான். நீங்க எடுத்ததும் போயிட்டு அல்லானா யாரு, ரப்புனா யாரு அதை சொல்லிக் கொடுக்கணும், மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஆனா அடிப்படை புரிதல் என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அவனை மோட்டிவேட்டா நம்ம சொல்லக்கூடியது ஒண்ணுதான். பர்சனாலிட்டி நம்ம பின்னாடி பார்ப்போம், அதை பத்தி நான் பின்னாடி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அப்ப இந்த விஷயங்களை ரொம்ப ஆழமா எல்லா பிள்ளைங்களும் எல்லா பேரண்ட்ஸுமே நம்ம தெரிஞ்சுக்கணும்.
நம்ம அடுத்து வந்து ஹதீஸ் பாக்குறதா நம்பர் இருந்தா மட்டும் சொல்லுங்க உஸ்தாத். ஹதீஸோட நம்பரா ஆ திருமிதி 2156, 2516, சாரி 2516 திருமதியில வரக்கூடிய செய்தி. ஓகேவா? அப்ப ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் நான் சொன்னதுதான். ரிமெம்பர் அல்லாஹ் அண்ட் ஹி வில் ப்ரொடெக்ட் யூ. ரிமெம்பர் அல்லாஹ் அண்ட் யூ வில் ஃபைண்ட் ஹிம் ஃபார் யூ. அல்லாஹ் நினைவுக்கோ, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்க்கு உதவி செய், அல்லாஹ்க்கு நீ உதவி செய், அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். இதை பிள்ளைங்களுக்கு மத்தியில நம்ம அதனாலதான் நம்ம சொல்றோம், பிள்ளைங்களுக்கு முன்னாடி நீங்க என்ன ஸ்டோரியை, அதனாலதான் நம்ம 3 daysல நம்ம பத்தி பேசணும். என்ன ஸ்டோரியை பேசுனீங்க, என்ன கதை பேசுனீங்க, எப்படிப்பட்ட விஷயங்களை அவங்களோட மைண்ட நீங்க புரிய வைக்கிறீங்க. இப்ப பிள்ளைங்களோட வளர்ப்புல அடுத்து கோர் பில்லர் ஆஃப் கேரக்டர் ஃபர்ஸ்ட் தௌஹீத் அண்ட் இபாதா. இந்த கேரக்டர் தான் நம்ம பில்ட் பண்ணணும் அவங்களுக்குள்ள. தௌஹீதை எப்படி நம்ம வந்து அவனுக்கு மத்தியில ப்ரொமோட் பண்றோம். நான் வந்து செகண்ட் இயர் படிக்கும்போது, நான் வந்து 2022ல மேங்களூர்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனில இன்ஜினியரா ஒர்க் பண்ணேன். நான் ஆக்சுவலா ஒரு இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர். அங்க நான் சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து என்னுடைய ஜூனியர் பையன் வந்து என்கிட்ட கான்வர்சேஷன் பண்றான். அவன் வந்து எனக்கு மெசேஜ் பண்றான். என்ன மெசேஜ் பண்றான்னா, நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறேன். என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறேன் அப்படின்னா, அப்போ வந்து ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஏதோ கண்ட்ரில, ஐ திங்க் பலஸ்தீனமோ அல்லது இந்த நேபாள் இஷ்யூஸ், ஏதோ இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்குது. அப்ப அதை நான் எடுத்து போடுறேன். உடனே எனக்கு மெசேஜ் பண்றான். எப்படி மெசேஜ் பண்றான் அப்படின்னா, ப்ரோ எப்படி ப்ரோ இதெல்லாம் பிலீவ் பண்றீங்க, இது பொய் ப்ரோங்கிறான். எனக்கு ரொம்ப ஷாக்கு. எப்படி நீ வந்து இதை நீ வந்து ஃபேக்குன்னு சொல்ற அப்படின்னு கேட்கறான். நான் கேட்டேன். அப்ப அதுக்கு அவன் ஆன்சர் பண்றான். என்ன ஆன்சர் பண்றான் தெரியுமா? நம்ம அல்லாஹ் தான் இறைவன் அவன் சொல்ற, அப்படி நான் சொல்றேன். அல்லாஹ் தான் இறைவன் இருந்தா ஏன் மத்தவங்க பிரார்த்தனை செய்யறதுல நடக்குது, மத்தவங்க துவா செய்யறதுல நடக்குது, நம்மளோட பாஷையில மத்தவங்க வேண்டுதல் செய்யறாங்க, அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்கறான். இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவோம் சொல்லுங்க? எல்லாருக்கும் ஒரு இறைவன் தானே, அல்லாஹ் எல்லாருக்குமான இறைவனா இருக்கான். அதை எப்படி நீங்க குர்ஆன் சொன்னாலும் சொல்லுவீங்க? இதை நம்ம வந்து இப்ப ஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னா, ஆல்ரெடி நம்ம இஸ்லாமிக் சைக்காலஜி கான்செப்ட்லேயே சொல்லியிருந்திருப்பேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குதா? நீங்க அந்த கான்செப்டை கொஞ்சம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நீங்க அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்வீங்க, அவன் பிரபஞ்சம் கொடுக்கும்பா. நீங்க அல்லாஹ் உங்களை உதவி செய்வாம்பீங்க, பிரபஞ்சம் உதவி செய்தும்பா. நீங்க மக்களுடைய அல்லாவுடைய சுன்னாலெல்லாம் பார்த்தோம். வெரி குட், சூப்பர். மக்களுடைய விஷயங்களை மக்களுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான்னு நீங்க சொல்லுவீங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவான், பிரபஞ்சம் கொடுக்கும்பா. ஆக மொத்தம் உங்களுடைய விஷயங்கள் அல்லாஹ் அப்படிங்கிற இடத்துல அவன் பிரபஞ்சம் கொண்டு நிப்பாட்டி வச்சுட்டான். இப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி அவனை புரிய வைப்போம்? இதெல்லாம் நவீனம், நம்ம சோசியல், அதாவது இந்த பெறக்கூடிய மாடர்ன் வேர்ல்டுல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி. அப்ப அல்லாவே திருக்குறான்ல என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில படிக்கக்கூடிய விஷயம் என்ன? அல்-ஃபாத்திகா, ரஹ்மான் ரஹ்மான் ரஹீம் நம்ம படிக்கிறோம். ரஹ்மான்னா என்ன? அவன் இந்த உலகத்து எல்லாத்துக்குமே ரஹ்மான். ரஹீம்னா என்ன? அவன் மூமின்களுக்கு ரஹீமா இருப்பான். இதுதான் அடிப்படை புரிதல். ஓகேவா? புரிஞ்சுதா? ரஹ்மான்னா அவன் படைத்த படைப்புக்கு அவன் ரஹ்மானா இருப்பான். எந்த படைப்பா இருந்தாலும் சரி, அது முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரா இருந்தாலும் சரி, ரஹ்மான் அவன் எல்லாத்துக்கும் ரஹ்மானா இருப்பான். ரஹீம்ங்கிறது மொமீன்களுக்கு மட்டும்தான் ரஹீமா இருப்பான். இந்த அடிப்படை புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? இந்த அடிப்படை புரிஞ்சுதா? ஓகே. கொஞ்சம் சார், நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்கிறேன். எனக்கு த்ரோட் பெயின், பயங்கர த்ரோட் பெயின். எனக்கு வந்து தொடர்ச்சியா கிளாஸஸ் நான் பேசி 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 டயர்ட் ஆயிட்டேன், ஓப்பனா சொல்ல போனா. அப்போ நீங்க வந்து ஏதாவது ரீப்ளே பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் அது இதா இருக்கும். டக்குன்னு நீங்க வந்து தம்ஸ் அப் கூட போட்டாலும் ஓகே தான், ஏதாவது ஒண்ணு போடுங்க. ஓகே. அப்ப தௌஹீது. அப்ப ரெண்டாவது அல்லாஹ் குர்ஆன்லயே ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான். அதாவது அந்த வார்த்தையை பிரயோகத்தை நேரடி பொருள் இல்லாம நம்ம புரியுற மாதிரி நான் சொல்றேன். எப்படி நல்லா சொல்றேன்னா, முஸ்லிம்கள் மட்டும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவாங்க அப்படின்னு ஒரு நிலை இல்லாம இருந்திருந்தா, நான் இந்த உலகத்துல காஃபிர்களுக்கு வெள்ளியிலான வீட்டையும் வாசப்படிய தங்கத்தான வீட்டையும் வெள்ளியிலான வாசப்படியும் போட்டு கொடுத்துருன்னு நல்லா சொல்றான்.
அந்த அளவுக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்றேன் இந்த உலகத்துல. யாருக்கு? காஃபிருக்கு. அல்லாவை மறுக்கக்கூடிய நபருக்கு அல்லாஹ் குரான்லயே ஒரு பதில் சொல்றான். அவங்களுக்கு நம்ம மட்டும் முஸ்லிம்கள் மட்டும் இந்த நிலை அவங்க அதாவது அந்த என்னடா இவன் நம்ம முஸ்லீமா இருக்கிறோம், நம்ம அல்லாவை நம்புறோம், நமக்கு அல்லாஹ் ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே தரல, அவனை பாரு, அவன் வந்து தங்கத்தால வீட்டுல உட்கார்ந்துருக்கிறான், வாசப்படி ஃபுல்லா வெள்ளியில இருக்குது, அப்ப அவன் தான் உண்மையா இருக்குமோ அப்படின்னு இங்க இருக்கக்கூடியவங்க பலகீனமானவங்க அந்த பக்கம் போயிருவாங்க அப்படின்னு ஒரு நிலை மட்டும் இல்லாம இருந்திருந்தா, அப்படி நிலை இருக்கிறதா இல்லாம இருந்திருந்தா நான் அவங்களுக்கு அப்படியே கொடுத்திருப்பேன்னு நல்லா சொல்றேன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், இறைவனை மறுக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த உலகத்திலேயே நம்ம கணக்கு முடிச்சிருவோம்னு சொல்றான். ஹதீஸ்லயே வரும், குர்ஆன் வசனங்களே வரும். ஒரு நம்ம அன்றாட வாழ்க்கையில படிக்கிறோமா என்னது? ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹஸனத்துல் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்துல் வகீனா அதாபன்னார். ஒரு பிரார்த்தனை படிக்கிறோம். என்ன பிரார்த்தனை படிக்கிறோம்? இம்மையிலையும் மறுமையிலையும் எங்களுக்கு நன்மையை கொடு, நரக நெருப்பத்திலிருந்து பாதுகாப்பு வழங்குன்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்றான்? மக்கள்ல சிலர் இருக்கிறாங்க, அவங்க இந்த உலகத்தை மட்டும்தான் கேட்பாங்கன்னு. அவங்களுக்கு இந்த உலகத்தை கொடுப்போம், மறுமையில அவங்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லைன்னு சொல்றான். இந்த போட்டாங்க பாத்தீங்களா? அற்புதமான வசனம் 40-34. என்ன போட்டிருக்காங்க வாசிங்க, நான் வாசிக்கிறேன். மனிதர்கள் அனைவருமே ஒரே வகுப்பினராக ஆகிவிடுவார்கள் என்று இல்லாதிருப்பி, அதாவது மாறி போயிருவாங்க நல்லா சொல்ல வாரான். ரஹ்மானே நிராகரிப்பு வீட்டை முகடுகளையும் அதன் மீது அவர்கள் ஏறி செல்லும் படிக்கட்டுகளையும் கூட நாம் வெள்ளியினால் ஆக்கி விடுவோம். அவர்கள் வீடுகள் வாயிலையும் அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்கும் கட்டையிலையும் கூட வெளியினால் ஆக்கி விடுவோம். தங்கத்தால் வெளியெல்லாம் ஆக்கி கொடுத்துருன்னு சொல்றான்ல. இந்த புரிதல் நமக்கு வேணும். அப்போ பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறான்னா அப்ப அவன்கிட்ட நம்ம எப்படி சொல்லலாம்? அம்மாப்பா, அல்லாஹ் வந்து அல்லாஹ் தான் இங்க ஒரு இறைவன், கரெக்டா? அல்லாஹ் வந்து இறைவன் அவன் படைச்ச எல்லாத்துக்குமே அவன் ரிஸ்க் வழங்குவான். அது எப்படி ரிஸ்க் வழங்குவான்? அதுக்கு தான் அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். நீங்க ஆதாரம் குர்ஆன் சுன்னால இருந்து எடுத்து காட்டி பழகுங்க, சயின்ஸ் பக்கம் போவாதீங்க. நிறைய பேர் செய்யக்கூடிய பிழை என்ன தெரியுமா? இது அல்லாஹ் தான் ஒருத்தன் இறைவன்ங்கிறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு சயின்ஸை கொண்டு போய் காட்டுறோம். ஆமாவாள், இப்ப அந்த சூழல் உருவாகி இருக்கு. எஸ்ஆர்னோ அல்லாஹ் ஒரு இறைவன்ங்கிறது உடனே சயின்ஸுக்கு போயிருதான். அது போறது தப்பு இல்ல, ஆனா அது சயின்ஸ் மயமா மாக்காதீங்க. எதுக்கு எடுத்தாலும் சயின்ஸ், தொழுதாலும் சயின்ஸ், குர்ஆன் ஓதுனாலும் சயின்ஸ், நோன்பு வச்சாலும் சயின்ஸ். நோன்பு ஏன் வைக்கிறான்? அல்லாஹ் சொன்னா ரசூலா சொன்னா வைக்கிறான், அப்படி வைக்கிறது இல்ல. நோன்பு வச்சா உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கும், மனசு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், உடல் அவ்வளவு சக்தி, எதிர்ப்பு சக்தி கிடைக்குது, அதான் நோன்பு. தொழுதா மூளையில நமக்கு காலில் ஓடக்கூடிய ரத்தம் அப்படி மூளைக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு சஜிதா போகும்போது, அப்ப அதுதான் தொழுது. இப்ப ஆதாரம், அப்படி ஒரு பிள்ளை வளர்ப்புல ஆதாரம் கொண்டு போறீங்கன்னா குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை எடுங்க. சுன்ன அவ்வளவு ஆதாரம் இருக்கு, குர்ஆன் சுன்னல் ஆதாரம் இல்லை. அல்லாஹ் அப்படி ஒரு கேள்விகள் கேட்கிறான். எந்த ஒரு மைண்ட் செட்டா இருந்தாலும் சரி, லாஜிக்கலா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அல்லாஹ் கேட்கிற கேள்வி அவங்களை யோசிக்க வைக்கும். அல்லாஹ் கேட்கிற கேள்வியை விட நம்ம அல்லாஹ் கொடுக்க ஆதாரத்தை விட நம்ம காட்டுற ஆதாரம் சிறந்ததா இருந்த போகுது. புரியுதா? அல்லாஹ் ஒரு ஆதாரத்தை காட்டுறான் பாத்தீங்களா, அதை விட நம்ம ஆதாரம் சிறந்ததா இருந்த போகுது. அப்ப குர்ஆன்ல சயின்ஸுங்கிறது ஒரு பகுதி. அது வந்து சொன்னுச்சா அல்ஹம்துலில்லாஹ், அதை ஏத்துக்கிட்டு சொல்லணும். எல்லாத்தையுமே சயின்ஸ் ஆக்க கூடாது. நாளைக்கு இன்னைக்கு சொன்னவன் நாளைக்கு அது ஃபேக்குன்றுவான். புரிஞ்சா? இன்னைக்கு ஒரு உண்மை, இது அப்படி ஆமா அப்படின்னு சொன்னவன் நாளைக்கு என்ன சொல்லுவானா, இது ஒருவேளை இது இல்லாம இருக்கும், ஒருவேளை இது இப்படி இல்ல, மாறி போச்சுன்னு சொல்லிடுவான். அப்ப இதை முறை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது இபாதத்துல எப்படி இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கோங்க. நல்ல செயல்களை கற்றுக் கொடு. அப்ப இபாதா நான் சொன்னதுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேனைகள் உயர்த்தப்பட்டுச்சு 3 நபர்கள் இருந்து. ஒண்ணு பைத்தியக்காரர் பைத்தியம் தெளியும் வரை, ரெண்டாவது தூங்கிட்டு இருக்கிறவரு முழிக்கிற வரைக்கும், மூணாவது பருவ வயது அடையிற வரைக்கும் அடையக்கூடிய பிள்ளை. பருவ வயது அடைய முன்னாடி இருக்கக்கூடிய எந்த பிள்ளைகளுக்கும் பாவங்கள் எழுதப்படாது. இது ரசூலா சொன்ன ஹதீஸ். புரிஞ்சுதா? பேனைகள் உயர்த்தப்பட்டாச்சு. எதிர்த்து இருந்து உயர்த்தப்பட்டாச்சு 3 நபர்கள்ல. அதுல ஒரு நபர் யாரு? சின்ன பிள்ளைங்க, பருவ வயது அடையாத பிள்ளைங்க. அப்ப பருவ வயது அடையாத பிள்ளைங்க பேனைகள் உயர்த்தப்பட்டாச்சு, பாவங்கள் எழுதப்படாது அப்படின்னா நீங்க தொழுகையை சொல்லி கொடுக்கலாம், குர்ஆன் ஓத சொல்லி கொடுக்கலாம். அவன் தப்பு செஞ்சாலும் பாவம் எழுதப்படாது. நம்ம என்ன பண்றோம்? ஐயோ தப்பு செஞ்சிடானே, தப்பா, ஐயோ ஐயோ இப்படி செஞ்ச தப்பு, அப்படி செஞ்ச தப்பு அடிச்சு சில பேரண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு தொழுகை போய் விடுறது இல்லை. இப்போ தொழுதுட்டு இருக்கிறான், அவன் யூரின் போட்டாதான், யூரின் போயிட்டான் என்ன, இப்ப என்ன? இல்ல யூரின் போயிட்டா என்ன? அதுக்கப்புறம் தொழுகை அப்படி அவனை தொழுகை பக்கமே நெருங்க விடுறது இல்லை.
நீங்க தொலை சொல்றீங்க, அவன் நீங்க வந்து கிப்லா பார்த்து தொழுதுட்டு இருக்கிறீங்க, அவன் கிழக்க பார்த்து தொழுதுட்டு இருக்கிறான். இப்ப என்ன? அவனை நெறிப்படுத்தணும், சரிப்படுத்தணும். இந்த பக்கம் தொழுவு, இப்படி தொழுப்பா, அப்படி தொழக்கூடாது, சரிப்படுத்துங்க. அப்ப அந்த பருவ வயது அடைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம பருவ வயதே அடைஞ்சாலும் சரி, நம்ம இப்ப குரான் வந்து ஓதுறோம், இல்ல தொழுகையை கத்துக்கிறதும், நம்ம தப்பு தப்பா தொழுது பழகிட்டோம். இப்ப புதுசா தொழ ஆரம்பிக்க போறோம். இப்ப புதுசா தொழ ஆரம்பிக்க போகும்போது நம்ம பழைய அந்த விட்ட தவறுகள் நம்ம வரத்தான் செய்யும். அல்லாஹ் அதுக்கு நம்ம தண்டிச்சுதான் செய்ய போறான். அல்லாஹ் அதுல என்ன சொல்றான், அறியாமே செய்யக்கூடிய செயலுக்கு அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். ஆமாவா இல்லையா? நீங்க தெரியாம ஒரு செயலை செய்றீங்க, இப்ப தொழுதுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தொழுகையில இந்த இடத்துல இப்படிதான் ஓதுன்னு உங்களுக்கு தெரியல, ஆனா நீங்க ஓதிட்டு இருக்கீங்க, சொல்லாத ஓதிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க மாத்திப்பீங்கன்னு தெரியும், நீங்க தெரியாத ஓதிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ் தண்டிச்சிருவானா? கேக்குற கேள்வி புரியுதா? அல்லாஹ் தண்டிப்பானா? சொல்லுங்க. தண்டிக்க மாட்டான். ஓ உஸ்தாத். ம் அப்ப நமக்கே இப்படி இருக்குன்னா பிள்ளைங்க விஷயத்துல ஏன் நம்ம அதை ஃபாலோ பண்றது இல்லை? இந்த 5 பிள்ளை தீன்னா இதுதான். தீனுனா இதுதான் தீன். அடுத்து 3வது வந்து பாத்தீங்கன்னா எத்திக்ஸ், அஹ்லாக். நீங்க வந்து அவனை கொண்டு போய் சிபி ஸ்கூல்ல சேர்க்கிறீங்களோ, இல்ல மெட்ரிக் ஸ்கூல்ல சேர்க்கிறீங்களோ, இல்ல மான்செஸ்டரி இருக்குது, இப்ப ரொம்ப ப்ரீ ஸ்கூல் வந்துருச்சு. ஒரு இன்னும் போக பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பிள்ளைய பெத்துட்டு அப்படியே அங்க போட்டுறது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிள்ளைய பெத்துட்டு அப்படியே ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து விடுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஃபியூச்சர்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. 1 வயசு 2 வயசுலயே கொண்டு போய் நம்ம போய் சேர்த்து விட்டுறோம். காரணம் கேட்டா ரொம்ப சேட்டை பண்றான் அப்படின்னு சொல்லி. பிள்ளைங்கன்னா சேட்டை தாங்க பண்ணுவாங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரக்கூடிய நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வர்றது சுபஹான் அல்லா, எனக்கு ஏதோ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கடலை பிளந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு மோஜிசா ஏதோ அற்புதத்தை காட்டுறாங்க மாதிரி தான் இருக்கும். பிள்ளை ரொம்ப சேட்டை பண்றா, பிள்ளை சேட்டை பண்றா, பிள்ளை சேட்டை பண்றா. சேட்டை பண்ணதான் சேட்டை பண்ணாம பிள்ளை. இதுலயும் ஒன்று அட்வான்ஸ் லெவல். என்னைக்கு இந்த யூடியூப் வந்துச்சோ, சின்ன சின்ன சேட்டைகளை, அதாவது ஏடிஹெச்டி, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, எந்த ஒரு பேரண்ட்ஸ் எடுத்தாலும் சுபஹான் அல்லா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேரண்ட்ஸ் கிட்ட பேசியிருப்பேன். அந்த 10 பேரண்ட்ஸுமே என் பிள்ளை வந்து ஹைப்பர் ஆக்டிவ், ஹைப்பர் ஆக்டிவ், ஹைப்பர் ஆக்டிவ். எப்படிதான் நீங்க ஹைப்பர் ஆக்டிவ் சொன்னீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்குன்னு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க. உங்களை போய் பார்த்து அதுக்கு சில டெஸ்டஸ் எடுத்து அதை அவங்களுக்கு எடுத்து அவன் ஹைப்பர் ஆக்டிவ்னு சொன்னா ஓகே. இவங்க எல்லாம் யூடியூப் உட்காந்து பாக்குறது. உங்க பிள்ளை எப்படி பண்ணிட்டானா ஹைப்பர் ஆக்டிவ், இப்படி பண்ணிட்டானா ஹைப்பர் ஆக்டிவ், இப்படி பண்ணிட்டானா ஹைப்பர் ஆக்டிவ். கடைசியில அவங்க எதிர்பார்க்கறது எப்படி தெரியுமா? ரோபோட் மாதிரி. உட்காரனா உட்காரணும், எந்தினா எந்திக்கணும், நடனா நடக்கணும், போனா போகணும். இப்படிதான் பிள்ளை இருக்கணும். இப்ப நீங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க சேட்டை பண்ணாமே வந்துட்டீங்க. இங்க இருக்கக்கூடியவங்க, நானா சேட்டையே பண்ணலப்பா, 2 வயசுலயே நானா அப்படியே அமைதியா இருப்பேன். அப்படியா இருந்தீங்க? அப்படியே ரோபோட் மாதிரி. இன்னும் சொல்ல போனா ரோபோட் மாதிரி, நீங்க ரோபோட் மாதிரி ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கோங்க. ரோபோட் மாதிரி நீங்க சொல்றது எல்லாமே அந்த புள்ள அப்படியே கேட்டுட்டு இருக்குது, எதுவுமே செய்ய மாட்டேங்குதுன்னா அங்க பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்ப அகலாக். அப்ப பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரெயின் பண்றது அகலாக்ல ட்ரெயின் பண்ணுங்க. ரொம்ப உண்மையிலே சொல்ல போனா ரசூலா சொன்னாங்க, சொர்க்கத்துல அதிகமான நபர்களை நுழைக்கக்கூடியது வந்து தௌஹீதும் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவும் நற்பண்புகளும் சொன்னாங்க. அகலாக். இப்ப நல்ல பண்புகளை வளர்க்கறதுக்கு பிள்ளைகளை ட்ரை பண்ணுங்க. அதிகமா நம்ம சொல்லக்கூடியது இப்போ இப்ப இங்க நடந்துச்சு. இப்ப நம்ம எலெக்ஷனை பார்த்தோம், கண்ணால பார்த்தோம். எலெக்ஷன்ல ஒருத்தன் ஜெயிக்கிறான் தோக்குறான் செகண்டரி, ஆனா போடுற ஆட்டத்தை பாத்தீங்களா? ஆட்டத்தை அவன் அவன் அதுக்கு பதில் அது அதாவது அவங்கள யாரெல்லாம், அதாவது இவங்க வரமாட்டாங்கன்னு யாரெல்லாம் பதில் எழுதுனாங்களோ அவங்களுக்கு அடிக்க விமர்சனம், அதுக்கு பதில் விமர்சனம், இப்படி மாறி மாறி விமர்சனம் பண்றது. இவங்க ஒண்ணு மறந்துட்டாங்க, என்னன்னா இவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னா இவர் நிரந்தரமா இருக்க மாட்டாரு. அவர் ஆட்சியில இருக்கிறதுக்காக அவர் நிரந்தரமா இருப்பாருன்னா அர்த்தம் கிடையாது. ஆமாவா இல்லையா? அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான்? ஆல இம்ரான்ல அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவான். ரசூல்லா கூப்பிட்டு சொல்லுவான், என்னது நபியே, நீங்க ஃபத்ர்ல வின் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருந்துச்சு, அவங்களுக்கு துக்கமா இருந்துச்சு. உகதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க துக்கமா இருக்கிறீங்கன்னா அவங்களும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. ரெண்டு போர் எப்படி சொல்றான்? அந்த கால சக்கரத்தை நாம் தான் மனிதர்களிடையே சுழல செய்கின்றோம் சொல்றான்.
அப்ப அந்த பண்பாடு எங்க போச்சு? நீங்க அரசியல்லாம் போக வேண்டாம், எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம வீட்டுல சொல்லுங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க, நம்ம வீட்டுல இதை பார்த்தாலே போதும். அப்ப நம்ம பிள்ளைகளை அகலாக்கோட வளர்க்குறோமா? கஷ்டம்தான், கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது, கடினமா தான் இருக்கும். நல்லா உங்க நோட்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. இந்த பிறந்ததுல இருந்து ஒரு 10 வருஷம் நீங்க கஷ்டப்படுங்க. அதுக்கப்புறம் அது அல்லாஹ் உங்களை வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட்டை பார்த்து நீங்க மகிழ்ச்சி தான் அடைவீங்க இன்ஷா அல்லாஹ். ஆனா ரொம்ப கவலைக்கான இடம் என்ன தெரியுமா? நம்ம பேரண்ட்ஸ் ரொம்ப பொடுபோக்கா இருக்கக்கூடிய இந்த வயசு தான். கரெக்டா? நம்ம ரொம்ப பொடுபோக்கா இருக்கக்கூடியது இந்த வயசு தான், இந்த ஏஜ்ல தான். காரணம், இந்த ஏஜ்ல நல்லா பாருங்க, அவன் ஸ்கூலுக்கு போறது ஒரு விதமா இருக்கும், மதரசா போறது விதமா இருக்கும், ஸ்கூல் புக் வச்சிருக்கிறது ஒரு விதமா இருக்கும், குரான் வச்சிருக்கிற ஒரு விதமா இருக்கும். ஸ்கூலுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு விதமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான், மதரசால ஒரு விதமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், குரான் கல்வி படிக்கிறது ஒரு விதமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். அப்ப ஏன் அந்த வயசுங்கிறது நிறைய நம்ம நல்லா இப்ப சிபிஎஸ்சி ஸ்கூலு மெட்ரிக் ஸ்கூல்லாம் நல்லா நமக்கு நல்லா தானே தெரியுது, நிறைய சிலபஸ் கொடுக்குறாங்க, ஆமாவா இல்லையா? நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் ஸ்லேட்டு மட்டும் தூக்கிட்டு போவேன். இப்ப ஸ்லேட்டு கலாச்சாரம் இருக்கானே தெரியல. ஸ்லேட்டு என்னது, ஒரு ஸ்லேட்டை மட்டும் தூக்கிட்டு போவேன். அதுலதான் ஆனா ஆவண்ணா ஈயண்ணா ஈனா ஈயண்ணான்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் அவ்வளவு லோடு எடுத்துட்டு போறான். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், அப்படி அவ்வளவு லோடு எடுத்துட்டு போகக்கூடிய அந்த பிள்ளையோட பேரண்ட்ஸ்ட கேட்டு பாருங்க, நீங்க ஏன் ஹிஃபில் பண்ண வைக்க கூடாது அப்படின்னு கேட்டோம்னா, அது லோடு, அது எப்படி படிக்க வைக்க முடியும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கும், ஏன் சிரமத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம உணர்வோம். சொல்லாட்டா கூட நிறைய பேரண்ட்ஸ் உணர்வாங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, அல்பகரா அல்பா சூரா சூரா அல்பகரா ஆல இம்ரான ஓதுறதுல சஹீஹான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, அல்பராவை ஓதுற வீட்டுல ஷைத்தான் நெருங்க மாட்டான், அவரை வீணர்கள் அவருமே தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது, பரக்கத்துன்னு சொன்னாங்க. யார் அந்த அல்பகராவை எடுத்துக்கிறாரோ அவருக்கு பரக்கா, யாரை விடுறாரோ கை சேதம் சொன்னாங்க. இது சஹீஹான ஹதீஸ், புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அப்படியே இந்த பக்கம் வருது பாருங்க, யாசின் ஓதுவாங்க, வாக்கியா ஓதுவாங்க, சூரா ரஹ்மான் ஓதுவாங்க, சூரா முல்கு ஓதுவாங்க. முல்குல கூட ஹசன் தரத்துல இருக்குது. மத்த எந்தெந்த விஷயங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பு வச்சு ஓதுவாங்க. சரிங்களா? அந்த சிறப்புல டு பி நம்ம ஓப்பன் மைண்டா பேசுவோம். ஓப்பன் மைண்ட் நீங்க டு பி பிராங்கா ஓப்பனா யோசிச்சு பார்த்தா அதுல அறிஞர்களுக்கு மத்தியில பயங்கரமான கருத்து முரண்பாடு இருக்கு. அது பலகீனமான ஹதீஸ், அதை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய நிறைய அறிஞர்கள் இருக்காங்க, மெஜாரிட்டி அறிஞர்கள். ஆனா எந்த அறிஞர்களும் மாறுபடாதவங்க இங்க அல்பகரால. ஆனா ஷைத்தான் எப்படி கட்டுவான் தெரியுமா? அல்பகரா ஓத சொன்னா அது கஷ்டமான 2 ஜூஸ். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த எல்லா ஜூஸையும் ஓதி முடிச்சிருவாங்க, எல்லா சுரையும் ஓதி முடிச்சிருவாங்க. எல்லா சுரையும் ஓதி முடிக்கும் போது ஓதி முடிச்சு மொத்த பக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1.5 ஜூஸாவது ஓதி முடிச்சிருப்பாங்க. அதை கடினம் கஷ்டமாவும் இது ஈஸியா கட்டுருவோம். நான் சொல்ல வருது புரியுதா? அதே மாதிரிதான் இந்த குரான் கல்வி, உலக கல்வி உங்களுக்கு ஈஸியா காட்டுற மாதிரியும் மார்க்க கல்வியை கடினமா காட்டுற மாதிரி ஷைத்தான் நம்ம அப்படியே அழகுபடுத்தி காட்டுவான். நம்மளும் அப்படியே நினைப்போம், எதுக்கு லோடு கொடுக்க, எதுக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ண, அதுக்காக எல்லாரையும் கொண்டு போய் நீங்க ஹாஃபில் சேருங்க நான் சொல்ல வரல, சேர்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு அந்த அடிப்படை அகல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. ஆதாம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் போது முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்ன, எதிர்பார்க்க கூடாது. என்னன்னா, இன்னைக்கு நீங்க பிஸ்மில்லா சொல்லி கொடுத்தீங்களா, நாளைக்கு பிஸ்மில்லா சொல்லாட்டாலும் பரவாயில்ல, திரும்ப சொல்லி கொடுங்க. நேத்தாண்டா உனக்கு பிஸ்மில்லா சொல்லி கொடுத்தா போட்டு அடிக்காதீங்க. இது வந்து நம்ம மாத்தணும். இது நான் பின்னாடி சொல்றேன் எப்படிலாம் மாத்தலாம்னு சொல்லி. அடுத்து ரைட் டியூட்டிஸ்னா என்ன? கடமைகள், மக்களுடைய கடமைகளை உரிமைகளை நிறைவேற்றுவது, அதர் ரைட்ஸ். இது என்னைக்காவது நம்ம வந்து யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? மத்தவங்களை பத்தி புறம் பேசுறதே அவங்க உரிமையில கை வைக்கிறதா? கரெக்டா? மத்தவங்களை பத்தி புறம் பேச நீங்க விரும்புவீங்களா? நம்ம விரும்புவோமா? என்னை பத்தி ஒருத்தன் புறம் பேசுறட்டும் இப்படி பேச விரும்ப மாட்டோம். இது என்னைக்காவது பிள்ளைகளுக்கு மத்தியில் நம்ம கற்றுக் கொடுத்து மத்தவங்களை பத்தி பேசக்கூடாது, உன் உண்டு, நீ நீ மட்டும்தான் அதை பார்க்கணும், நான் நம்ம ஃபாலோ பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன், மத்தவங்களை பத்தி நம்ம பேசக்கூடாது, நம்ம தான் நம்மளோட வேலையை நம்ம தான் பார்க்கணும், இவங்களுடைய பேரண்ட்ஸ் இவங்க இப்படி நடந்துக்கிறணும், கண்ணியமா நடந்துக்கிறணும், இவங்க இப்படிதான் பேசணும், அப்படிதான் பேசாம உரிமையை நிறைவேற்று. ஹக். ரசூலா சொன்னாங்கல்ல, அல்லாஹ் தாலா வந்து
நாளைக்கு மறுமையில அவனோட விஷயத்துல குறைபாடு இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். ஆனா மக்களோட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு ஹக்குல கடமையில குறைபாடு இருந்துச்சுன்னா அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். இது பிள்ளைங்களுக்கு மத்தியில நம்ம நினைவூட்டணும். நம்ம நம்ம நினைவூட்டுறதோடு மட்டும் அல்லாம நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ஃபாலோ பண்றதுதான் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். முன்மாதிரி நீங்க தான் உங்க பிள்ளைங்களுக்கு. அகைன் சொல்லுவேன், அல்ஃபாத்திகா நீங்க சொல்லி கொடுத்ததா தான் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. அல்ஃபாத்திகா ஒரு உஸ்தாதா சொல்லி கொடுத்ததா இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங்ல இனிஷியலா நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்ததா இருக்கணும். ஏன்னா அல்ஃபாத்திகா தான் அவன் மரணம் அடைகிற வரைக்கும் ஓதுவான், எல்லா தொழுகையிலையும் ஓதுவான். கரெக்டா? ஏன்னா அல்ஃபாத்திகா இல்லாத சூரா எந்த தொழுகை அல்ஃபாத்திகா ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப எல்லா விஷயம் அல்ஃபாத்திகா ஓதுவான். அப்ப அதுல ரசுல்லா வந்து உங்களை நான் காட்டுறேன். இஸ்லாமிக் சைக்கோ தெரப்பில வரக்கூடிய சப்ஜெக்ட் இருந்தாலும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. அந்த அல்ஃபாத்திகாவோட விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம இஸ்லாம் சைக்காலஜியில் வரக்கூடிய கண்டென்ட். அல்ஃபாத்திகா சிறப்பு நிறைய இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. முக்கியமான சிறப்பை வந்து உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றேன். இங்க இருக்கு, இங்க பாருங்க. இந்த வசனத்தை படிச்சு பாருங்க. இந்த ஒரு சைக்கோ தெரப்பி மட்டும் ரிவீல் பண்ணுவோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு முறை ரசூலா வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வானத்துல சவுண்ட் கேக்குது. அப்ப சவுண்ட் கேட்கும் போது என்ன வருது? ஒரு இது வரைக்கும் திறக்கப்படாத, இது வரைக்கும் யாருமே எந்த மலக்குமார் இது வரைக்கும் பூமிக்கு வராத ஒரு மலக்கு வராரு, திறக்கப்படாத ஒரு கதவு திறக்குது. அவர் என்ன கொண்டு வராரு? ரசூலாட்ட சலாம் சொல்லிட்டு 2 நூறை கொண்டு வராரு. இது வரைக்கும் யாருக்கு அந்த 2 நூறு இறக்குனதே இல்லை. இந்த சமுதாயத்துக்கு மட்டும் அல்லாஹ் ஸ்பெஷலா கொடுக்குறான். அந்த 2 நூறு எதுனா அல்பகராவும் ஆல் இம்ரான், சாரி அல்ஃபாத்திகாவும் அல்பகரா கடைசி 2 அத்தியாயம். அஸ்பிரா அந்த லாஸ்ட் 2 அத்தியாயத்தை எடுத்து சேட்ல போடுங்க. அல்பகரா கடைசி 2 அத்தியாயத்தை. இப்ப அல்பகரா கடைசி 2 அத்தியாயம் ஆம்ன ரசூல். இப்ப அல்ஃபாத்திகாக்கு வாங்க. இதுல அந்த வசனத்தை சொல்லிட்டு கீழே வாசிச்சு பாருங்களேன். இரு ஒளிச்சுடர்கள் வானவர் சலாம் கூறிவிட்டு, உங்களுக்கு முன் எந்த இறை தூதருக்கும் வழங்க பெற்றிராத இரு ஒளிச்சுடர்கள் உங்களுக்கு வழங்க பெற்றுள்ளன, நற்செய்தியை பெறுங்க. அல்ஃபாத்திகா அத்தியாயமும் அல்பகரா அத்தியாயத்தின் இறுதி வசனங்களுமே அவை. அவற்றில் உள்ள பிரார்த்தனை வரிகளில் எதை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு வழங்க பெறாமல் இருப்பதில்லை. இப்போ எதை ஓதி கேட்டாலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதை கொடுத்தே தீருவான் அப்படின்னு ரசூலா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அல்ஃபாத்திகாவுடைய பொருளுக்கு வாங்க. உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம், என்னை நீ நேரான வழியில் செலுத்துவாயாக. ஈயாக்க நாபுது வருதா? ஈயாக்க நஸ்தாயின் இஹ்தீன சிராத்தல் முஸ்தகீம் வருதா இல்லையா? உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம், என்னை நீ நேரான வழியில் செலுத்துவாயாக. இது எதுல வருது சொல்லுங்க? எதுல வருது? அல்ஃபாத்திகால வருது. அதுக்கு என்ன அர்த்தம்? நேரு வழினா மறுமையை மட்டும் குறிக்காது, உலகத்தையும் குறிக்கும். நேரு வழியை கேட்டது மட்டும் இல்லாம பின்னாடி நம்ம பாதுகாப்பு தேடுறோம். உனக்கு கோபத்திற்குன்னா வழியும் அல்ல, வழி தவறிய வழியும் அல்ல. எக்ஸாக்ட் மீனிங் என்ன? கோபத்திற்குனா வழியும், வழி தவறிய மீனிங். அது தப்சீர் நம்ம யூதர்கள் நஸ்ரானிகள் சொல்லி மொழிபெயர்ப்பாங்க. ஆனா எக்ஸாக்ட் மீனிங் என்ன கொடுக்குது? அல்லாஹ்வுக்கு எந்த வழியெல்லாம் கோபத்தை ஏற்படுத்துமோ அந்த வழியில என்ன செலுத்திராதே அல்லா, எந்த வழியெல்லாம் என்னை வழி தவற வைக்குமோ அதுலயே என்னை செலுத்திராது, என்னை நேரான வழியில செலுத்து, இந்த உலகத்திலையும் மறுமையிலும். இதை பிள்ளைங்களுக்கு உள்ளத்துல ஊட்டணும். உனக்கு எப்பமெல்லாம் தோணுதோ இந்த பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இரு. உனக்கு கடினம் வந்தா அந்த பிரார்த்தனை செய், கஷ்டம் வந்தா அந்த பிரார்த்தனை செய், உனக்கு கவலை வந்தா அந்த பிரார்த்தனை செய், எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டியா அந்த பிரார்த்தனை செய், ஜெயிச்சிட்டியா பிரார்த்தனை செய், தோத்துட்டியா அந்த பிரார்த்தனை செய். அடுத்து பாருங்க, கடைசி 2 வசனங்கள் பாருங்க. அந்த 2 வசனங்களை அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் சக்திக்கு மேல் நிர்மதிப்பதில்லை. அது தேடிக்கொண்ட நன்மை அவற்றுக்கே, தேடிக்கொண்ட தீமை அவற்றுக்கே. எங்கள் இறைவா, அழகான ஒரு பிரார்த்தனை. நாங்கள் எங்கள் கடமைகளை செய்ய மறந்து விட்டாலும் அல்லது தவறிழைத்து விட்டாலும் அதை பற்றி எங்களை நீ எங்களை குற்றம் பிடிக்காது. எங்கள் இறைவா,
எங்கள் மீது கடினமான கட்டளை விதித்து பழுவான சுமையை சுமத்தி விடாதே. எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நீ சுமத்தியவாறு எங்கள் இறைவனே நாங்கள் தாங்க முடியாத சிரமங்களை எங்கள் மீது சுமத்தா இருப்பாயாக. காபிர்கள் கூட்டத்திற்கு எதிராக எங்களை பாதுகாப்பு, காபிர்கள் கூட்டத்திற்கு எதிராக எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக அப்படின்னு செய்யக்கூடிய பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையுடைய பின்புலத்தை பாருங்க, ஒரு டோட்டல் செக்யூர் இருக்கும். எங்களை எங்களை தண்டிச்சிடாத, ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்றாத, வாழ்க்கையை கடினமாக்கிறாத, எங்க எதிரிகளில இருந்து எங்களை பாதுகாத்து. இத கேட்டா இதைத்தான் ரசூலா சொன்னாங்க, அதுல எந்த வசனங்கள் ஓதினாலும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்காமல் இருப்பதில்லைன்னு சொன்னாங்க. முதல் உங்க பிள்ளைகளை இந்த உலகத்துல சர்வே பண்ண நினைக்கணும்னு நீங்க முடிவு பண்றீங்கன்னா, நீங்க முதல் கவனம் செலுத்தக்கூடிய விஷயம் பிரார்த்தனை, துவா. நானா இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, என்னோட ஒய்ஃபா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாச்சு, உங்க பிள்ளைகளா இருந்தாச்சு, உங்க ஒய்ஃபா இருந்தாலும் சரி, உங்க கணவர்மார்களா இருந்தாலும் சரி, முதல் நம்ம பிள்ளை வளர்ப்புல முதல் நம்ம உடைய விஷயங்கள் பிரார்த்தனை தான் கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு பேரண்டிங்கும் பிரார்த்தனை தான். பேரண்டிங் சப்ஜெக்ட்ல நீங்க எடுத்துட்டு போறீங்க கீ டேக்கவே அப்படின்னு உங்கள்கிட்ட ஒண்ணு இருக்குன்னா அது முதல் பிரார்த்தனை தான். அடுத்து இந்த அல்பாத்திகள் உள்ள சிறப்பம்சங்கள், பைத்தியத்திற்கு தெரிவு. அலஹா பின் சுவார் இடையில அவர்கள் ஒரு கூட்டத்தாரை கடந்து சென்றார்கள். நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அந்த கூட்டத்தார் கேட்கிறாங்க, அந்த கூட்டத்தாரை கேட்கிறாங்க, நீங்க ரசூலாட்ட இருந்து வரீங்களா கேட்கிறாங்க. ஆமான்னு சொன்னதுமே சங்கிலியால் பிணைக்கப்பட்ட ஒரு பைத்தியக்காரரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இவருக்கு ஏதாவது ஓதி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பைத்தியத்தால், அதாவது உலகத்திலேயே குணப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனையில ஒன்று பைத்தியம். ஆமாவா இல்லையா? குணப்படுத்த முடியாது, கஷ்டம். எப்படி இவர் தெளிஞ்சு வருவாருன்னு நமக்கு தெரியாது. கரெக்டா? எப்படி நமக்கு தெளிஞ்சு வருவாரு, எப்படி அவர் மாறி வருவாரு, எப்போ ஒரு நார்மல் லைஃப் வருவாருன்னு யாருக்குமே தெரியாது, ரப்புக்கு மட்டும்தான். நம்மளால அவங்கள மெயின்டைன் தான் பண்ணிட்டு இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அந்த அந்த சஹாபி என்ன பண்றாரு, சூரத்துல் காலையிலும் மாலையிலும் சூரத்துல் ஃபாத்திகா மூலம் ஓதி பார்த்தார்கள். பின்பு அவர் முடிச்சில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டவர் போன்று மகிழ்ச்சியில் திளைத்தார். அதுக்கப்புறம் மக்கள் அதுக்கு பரிசு வழங்குறாங்க. இதுல முக்கியமான செய்தி என்னன்னா, அல்பாத்திகா பைத்தியத்திற்கு கூட தெளிவு கொடுக்குது. அந்த அளவுக்கு சகாபாக்களோட நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பிள்ளைங்களுக்கு அடிக்கடி ஓதுவோம். காலையிலும் மாலையிலும் எப்பமெல்லாம் உங்களுக்கு தோணுதோ, கைப்புள்ள இருக்குதா, கை குழந்தை இருக்குதா, பிறந்த குழந்தை இருக்குதா, ஓடி ஆடி வயசுல இருக்கிறானா, 5 வயசு 6 வயசு எத்தனை வயசா இருந்தாலும் சரி, ஏன் அவன் டீனேஜா இருந்தாலும் சரி, அவனுக்கு சொல்லி கொடுத்து அதை ஓத வைங்க. பிறந்த குழந்தை 5 வயசு 6 வயசு ஊதுங்க. பைத்தியத்தையே குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கையில ஒரு 100 ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஃபெயிலியர் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால வாழ்க்கையை நம்ம வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கோம். அப்ப இதுதான் நம்ம லைஃப்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாராம்சம். இது இஸ்லாமிக் சைக்கோ தெரபில வரக்கூடிய கான்செப்ட். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து நம்ம 5வது பார்க்க போறது ரிப்பீட்டன்ஸ், இஸ்திக்ஃபார் அண்ட் தௌபா. ரிப்பீட்டன்ஸ் என்ன? இஸ்திக்ஃபார் அண்ட் தௌபா. இது என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? அவன் செஞ்ச தப்புக்கு கண்டிக்கிறோம் நம்ம, நீ அல்லாட்ட மன்னிப்பு தேடு, இஸ்திக்ஃபார் செய்ய நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா? அல்லாஹ் கிட்ட நீ போய் இஸ்திக்ஃபார் செய், அல்லாஹ் கிட்ட நீ தௌபா செய்யணும், என்னைக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்? சொல்லி கொடுத்திருந்தா அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் தீன். தௌஹீத், இபாதா, எத்திக்ஸ், அஹ்லாக், மற்றவங்க செய்யக்கூடிய கடமை, ரிப்பீட்டன்ஸ், இஸ்திக்ஃபார், தௌபா. இதுலதான் நம்ம கவனம் செலுத்து. இதுல நம்ம எங்க இருக்கோம்? அல்லாஹ் பத்தி படிக்கும்போது நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம்? அல்லாஹ்னா யாரு? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அவனோட வல்லமை என்ன? அவனோட பாசிட்டிவ். நம்ம எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் அவனை தண்டிச்சிருவான், அல்லாஹ் அவனை போட்டுருவான், அல்ல நரகத்துக்கு போட்டுருவான், அல்லாஹ் அவனை அப்படி ஆக்கிடுவான், இப்படி ஆக்கிடுவான்னு சொல்லி பயங்காட்டியதே வளர்த்துருக்கோம். அல்லாஹ் ரஹ்மான், அதை சொல்லி வளருங்க. அல்லாஹ் தன்னை குர்ஆன்ல ஆரம்பிக்கும் போதே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் தாலா என்னை ரப்பு அகிலத்திற்கெல்லாம் ரட்சகன் சொல்லி அதுக்கப்புறம் அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போது அளவற்ற அல்லாத நிகரற்ற அன்புலேருந்து அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துறான். ஆமாவா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல தன்னை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துறான்?
அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையோன்னு சொல்றான். ஆனா நம்ம பிள்ளைங்கிட்ட எப்படி அறிமுகப்படுத்துறோம்? அப்ப இந்த கோர் பில்லர்ஸ் இதை நம்ம வந்து ரிப்பீட்டடா நம்ம ஃபாலோ, இதுல இருந்து ஒவ்வொரு விஷயங்களையுமே நான் பின்னாடி சொல்லிக் கொடுப்பேன். எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி வந்து நம்ம இது பண்ணலாம், தௌஹீதுல ஃபேஸ் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுக்கு எப்படிலாம் நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம பண்ணலாம், அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேரா பண்ணலாம், நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை கொண்டு போய் நான் ஸ்கூல்ல படிங்க, காலேஜ்ல படிங்க, அதெல்லாம் படிக்க சொல்லல. ஒவ்வொரு மூமினுக்கும் என்ன கடமை? முஸ்லிமா பிறந்த ஒவ்வொரு மூமினுக்கும் கல்வியை தேடுவது கடமை. அல்லாஹ் குறித்த கல்வி, கரெக்டா? அல்லாஹ்வை குறித்த கல்வியை தேடுவது ஒவ்வொரு மூமினுக்கும் முக்கியமான ஒரு கடமை. அந்த கல்வியை, அந்த வாஜிபான விஷயங்களை தேடுங்க. நீங்க போய் ஃபிக்ஹ் சட்டம் படிக்க வேண்டாம், வாரிசுரிமை சட்டம் படிக்க வேண்டாம், சொத்து பிரிக்கை பத்தி படிக்க வேண்டாம். அடிப்படை என்ன இருக்குது அந்த கல்வியே படிச்சுக்கோ. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? நஹியா எப்பதான் வந்தீங்களா? 2 மணி 2:30 நினைச்சேன் உஸ்தாத், அதான் லேட் ஜாயின் பண்ணிட்டேன். டைம் கரெக்டா பார்த்து. ஓகே, சரி, சூப்பர். இப்ப இந்த 5 புரிஞ்சுதா? 5 புரிஞ்சவனா தம்ஸ் அப் பண்ணுங்க. ரொம்ப சிரமமா இருக்கு. தொடர்ச்சியா இந்த சம்மர் ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்ச்சியா கிளாஸஸ், இங்க வெளியே 1-to-1 கவுன்சிலிங்கு, முடியல. துவா செய்யுங்க. ஓகே, அடுத்து ட்ரைனிங் அவர் சில்ட்ரன்ஸ் த ஹாலிஸ்டிக் அப்ரோச் சிலபஸ். இதை நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த சிலபஸ் என்ன சிலபஸ்ன்னு பாருங்க. என் பிள்ளை என்ன படிச்சுட்டு இருக்கான்னு தெரியும். எத்தனை பேரண்ட்ஸுக்கு நமக்கு தெரியுது? 12 வருஷம் 15 வருஷம் ஒரு சிலபஸை படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி அவன்கிட்ட எதிர்பார்ப்பீங்க? அவன் அகலாக்கோட தான் இருப்பான், அவன் எல்லாத்தோட இருப்பான். ஆனா அல்லாஹ் குறித்த நவுது பில்லா மின்கா சந்தேகத்தோட இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்கும். அவனுக்கு தெரியாது. நீங்க தொலை போச்சுடுங்க, தொலை போவான். நோன்பை சொல்லுங்க. நான் கண்ணால என் காலேஜில் நான் பார்த்துருக்கிறேன். அல்லாஹ் பத்தி பேசுனா அவனுக்கு 5 நிமிஷம் பேச முடியாது. அல்லாஹ் பத்தி பேசு அப்படின்னா பே பே பே. கோர் வேல்யூ அண்ட் எத்திக்ஸ் என்ன சிலபஸ் கண்டென்ட் எல்லாமே மாறணுங்க. நம்ம இன்னும், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, குழந்தை வளர்ப்பு ஒரு கலை அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை வளர்ப்பு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கலையா கேட்டா அது கலை தான். அதுக்கு படிக்கணும் தான், அதுக்கு நான் எஃபர்ட் போடணும் தான். நான் என் பிள்ளைய ஹாஃபில் ஆக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னா நானும் என்னோட மனைவியும் ஹாஃபில் ஆக்குறது நாங்க ட்ரை பண்ணணும். கரெக்டா? அதுக்காக எல்லாரும் ட்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒண்ணு நான் ட்ரை பண்ணணும், ட்ரை பண்றதுக்கான சூழல் இல்லையா, அந்த சூழல் உருவாக்கி விடணும். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னைய பார்த்து நான் என்ன பார்த்து கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னால டிவி பார்க்காம நான் இருந்தேன் அப்படின்னா எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரமாட்டேன்னா என்ன? புரியுதா? டிவி பார்க்காம நான் இருக்கிறேன், மொபைல்ல ரீல்ஸ் பார்க்காம நான் இருக்கிறேன், நீ பார்க்காதனால நாளைக்கு உனக்கு சொர்க்கம் கிடையாது அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கானா? ம், சொல்லுங்க, சொல்லியிருக்கானா? சொல்லல. கரெக்டா? பிள்ளைய நல்லா வளருங்க, நாளைக்கு மறுமையில நல்லா புரிஞ்சுக்கோங்க. சதகத்துல் ஜாரியால ஒண்ணு இந்த தொடர்ச்சியான அமல் உங்களுக்கு எப்ப கிடைக்கும், நன்மை எப்ப கிடைக்கும் ரசூலா சொல்லும் போது, ஒரு பிள்ளை சாலைகான பிள்ளை தன் தந்தைக்கு தன்னோட பெற்றோருக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை. இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்க உருவாக்கணும். எது நிரந்தரமான வாழ்க்கை? மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? மறுமை தான் நிரந்தரம், நமக்கு எல்லாருமே தெரியும். அப்போ உலகம்ங்கிறது வீணும் விளையாட்டும் நல்லா தெளிவா சொல்லிட்டான். விளையாடும் போது சின்சியரா தான் விளையாடுவோம், சீரியஸா தான் விளையாடுவோம், சீரியஸா தான் இங்க இருந்துட்டு இருப்போம். ஆனா விளையாட்டுன்ட்டால ஒரே வார்த்தை முடிச்சுட்டு போயிட்டான். அப்ப அந்த விளையாட்டுக்குள்ள எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி வின் பண்றதுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்றோமோ அந்த ஸ்ட்ராட்டஜி இங்கேயும் பண்ணணும். போங்க, ஹலாலான என்ஜாய்மெண்ட் நிறைய இருக்குங்க, அதை என்ஜாய் பண்ணுங்க. குடும்பமா உட்காந்து பேசுங்க. பிள்ளையை புரியாட்டாலும் பரவாயில்ல,
கணவன் மனைவி, அந்த கணவன் இது பேரண்டிங்கிறது கணவன் மனைவி சார்ந்துதான் இருக்கிறது. எத்தனை நபர்கள் சுப்ஹானல்லாஹ் ஒரு ஒரு என்னது ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, கமிட்மெண்ட், மேரேஜுக்குள்ள ஒருத்தன் வந்து இப்ப எனக்கு திருமணம் ஆக போகுது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, திருமணம் ஆனவர் என்ன எனக்கு தெரிஞ்சு 100ல 98 பேர் பாசிட்டிவா சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் இப்பவே எல்லாத்தையும் படிச்சுக்கோப்பா, இப்பவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ, அப்பெல்லாம் ஒண்ணுமே முடியாது, வாழ்க்கையை இழந்துருவ, வாழ்க்கையே போயிடும், இப்படி சொல்லக்கூடிய பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். அப்படியே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். திருமண வாழ்க்கையை உங்களுக்கு கடினம், அது உங்களுக்கு சோதனை, உங்களுக்கு வந்து நான் அப்படி கஷ்டமாக்கி வச்சிருவேன், நீங்க அடுத்து முன்னேறவே முடியாது, வாழ்க்கையை திருமணத்துக்கு முன்னாடி அனுபவிச்சிருங்க, இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் இப்படி காட்டியிருக்காங்களே. இப்ப உங்களுக்கு மைண்ட்ல ஒண்ணு ஓடும், பண்ணி பாடுற அப்பந்தாண்டா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றீங்களா? யாருக்கெல்லாம் மைண்ட்ல ஓடுது? யாருக்கு மைண்ட்ல ஓடுதா? ஈஸியா சொல்லிடுவ, வெளியே இருந்து பார்த்தவனுக்கு உனக்கு எப்படி தெரியும், உள்ள இருந்து பாரு அப்பதானே தெரியும்னு சொல்லுவோம். கரெக்டா? ஆமா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெளியே இருந்து பாக்குறதோ உள்ள இருந்து பாக்குறதோ, இங்க வஹி தான் தீர்வு, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க போறீங்க அப்படின்னா அப்படியே ஒரு எக்ஸாக்டா நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதான் ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க. உங்க மனைவி இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா கணவரிடத்திலையும் தான். ஏதாவது ஒரு குறை ஒண்ணு இருந்துச்சுன்னா நிறைய கொண்டு சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கவும் சொல்றாங்க. இதுதான் மனுஷனுடைய இயல்பு. குறை ஒண்ணு இருக்கத்தான் செய்யும், நிறைய ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். நிறைய வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கிற வேண்டியதான், சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கிற வேண்டியதான். அப்ப இந்த இஷ்யூஸ் வந்து இதை நம்ம சொல்லும் போது பேசும் போதே நெகட்டிவ் வைப் தான். ஏன்னா அந்த நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் பேசக்கூடிய விஷயம். அப்ப அல்லாஹ் அந்த கண் குளிர்ச்சின்னு சொல்றான். உங்களை மனைவி இடத்துல உங்களுக்கு நிம்மதி இருக்குன்னு சொல்றான். உங்க வீட்டை நான் நிம்மதியாக்கி வச்சிருக்கேன்னு சொல்றான். அப்ப அந்த ஆங்கிள் நம்ம பாக்குறோமா, அந்த ஆங்கிள் செயல்படுறோமா, அந்த ஆங்கிளை யோசிச்சு நம்ம அதுக்கான முயற்சி பண்றோமானா தான் கேள்வி. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு கண் குளிர்ச்சி வேணும், எப்படி வரும்? நான் தொழ மாட்டேன், குரான் ஓத மாட்டேன், தஹஜ்ஜுத் தொழ மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், வாஜிபான வழக்கு நஃபிலான வழக்குகள் என்கிட்ட பொடுபோக்கா தான் இருக்கும். ஆனா நான் என் பிள்ளைகிட்ட நான் கண் குளிர்ச்சி எதிர்பார்ப்பேன், என்னோட மனைவி கிட்ட நான் கண் குளிர்ச்சி எதிர்பார்க்கிறேன், என்னோட கணவர்கிட்ட நான் கண் குளிர்ச்சி எதிர்பார்க்கிறேன். எப்படி? சாத்தியமே இல்லை. அப்ப சிலபஸ் அடுத்து மெத்தட்ஸ், டீச்சிங் மெத்தட்ஸ் தயவு செய்து ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட், பேஷண்ட் எம்பெத், லீடிங் பை எக்ஸாம்பிள், ஒரு டீச்சிங் மெத்தடு வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நாங்க வந்து எனக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் மறக்கவே மறக்காது. எனக்கு இன்னுமே அந்த இன்சிடென்ட் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது அது எனக்கு நினைக்கும் போதெல்லாம் ஈவன் சொல்ல போனா கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்கும், ரொம்ப சந்தோஷம், அந்த ஆனந்த கண்ணீர் கூட சொல்லலாம். நான் வந்து 2019 2019ல நான் காலேஜ் ஃபைனல் இயர் வரேன். ஃபைனல் இயர்ல வந்து படிச்சுட்டு இருக்கும்போது நான் என்னுடைய கிளாஸ்ல கூட நான் சொல்லியிருந்திருப்பேன், இருந்தாலும் ரிமைண்டருக்காக சொல்றேன். அப்போ நாங்க வந்து அப்ப நோன்பு, நான் வந்து ஒரு 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 ஸ்ட்ரெஸ்ல வந்து மாட்டிக்கிட்டேன் இடையில. அந்த இடையில கொஞ்சம் பினான்சியல் ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ் அப்படி சொல்லி ஒரு ஒரு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல மாட்டிக்கிட்டேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அப்போ பக்கத்துல நோன்பு வேற, கரெக்டா அந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு வருது, நோன்பு பக்கத்துலயே வந்துருச்சு. அப்ப நான் என்ன பண்றேன்னா ஒரு முடிவு பண்றேன், என்ன இந்த நோன்பை நம்ம வழக்கமா எப்போ நோன்பு கரெக்டா ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக கரெக்டா நான் ஃபாலோ பண்றேன், ஃபாலோ பண்ணணுக்காக நான் விரும்புறேன். அப்போ இப்ப விரும்பக்கூடிய நேரங்கள்ல நான் வந்து என்ன பண்ணுவேன்னா போய் தொழுகிறது, குரான் ஓதுறது எல்லாம் பண்ணுவேன். பண்ணிட்டு நாங்க நைட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த நேரங்கள்ல ஃப்ரெண்ட்ஸாவும் சேர்ந்து போய் குரான் ஓதலாம் ஆரம்பிச்சோம். குரான் ஓதலாம் ஆரம்பிக்கும் போது அவ்வளவு மனசு என்ன சொல்ல அப்படியே லேசாச்சு. சென்னையில இருக்கும்போது ஆரிஃபா சிஸ்டர் ஊரு தான், பக்கத்துல கூட தான், கூடுவாஞ்சேரி. ஆமா 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 சிஸ்டர், நீங்க ஊரை பக்கம் தானே? கூடுவாஞ்சேரி, நான் இருக்கிறது கூடுவாஞ்சேரி. அந்த பள்ளிவாசலுக்கு இப்பவும் போனாலும் எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலம், அவ்வளவு நிம்மதியான ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டுச்சு. இப்ப அந்த இதை சொல்லும் போது
எத்தனை பேருக்கு விஷுவலா ஓடுச்சு? நான் சொன்ன கதைய எத்தனை பேர் நீங்க விஷுவலா பாத்தீங்க? விஷுவல்லாம் என்ன, கற்பனை பண்ணி எத்தனை பேர் பாத்தீங்க சொல்லுங்க. மீ வேற, மீ வேற, வேற, மீ வேற, வேற, மீ வேற, வேற, மத்தவங்க எத்தனை பேர் உணர்ந்தீங்க? அதை அப்படியே ஃபீல் பண்ணீங்க எத்தனை பேர் நான் சொல்லும் போது? வெரி குட், சூப்பர். வேற எத்தனை பேர் உணர்ந்தீங்க? மீ வேற, வேற, வெரி குட், சூப்பர். வேற, நான் ஏன் ஹாஸ்டல் டேஸை ஃபீல் பண்ணேன். வெரி குட், சூப்பர். வேற, வேற, மீ வெரி குட். வேற, வெரி குட், சூப்பர். எத்தனை பேரு நான் சொல்றத அப்படியே நல்லா கேட்டீங்க? அப்படியே லிசன் பண்ணி காதை அப்படியே எந்த இதையும் இல்லாம எப்படி கேட்டீங்க? எத்தனை பேர் கேட்டீங்க நல்லா என்ன சொல்ல வராரு அப்படின்னு? என்ன சொல்லுவார் அடுத்து, அடுத்து என்ன சொல்லுவார்? எத்தனை பேர் கேட்டீங்க? ம், வெரி குட், சூப்பர். மீ வெரி குட், வெரி குட், வெரி குட். மீ டூ. இப்ப நான் உங்ககிட்ட இந்த ஸ்டோரிய நான் கூடுவாஞ்சேரி அப்படின்னு உங்க உள்ளத்துல ஆழமா பதிய வச்சேன், ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்தேன், கரெக்டா? இனிமே நான் கூடுவாஞ்சேரின்னு சொன்னாலும் பள்ளிவாசல் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் ஞாபகம் வந்துடும். காரணம், நான் சொன்னது ஸ்டோரி. ஸ்டோரி மெத்தட்ஸ், லீடிங் பை எக்ஸாம்பிள் மெத்தட், டீச்சிங் மெத்தட்ல நான் இல்ல மூணாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கேன்? லீடிங் பை எக்ஸாம்பிள். இந்த ஸ்டோரி மெத்தட பிள்ளைங்ககிட்ட நீங்க சொல்லும் போது அது அவங்களுக்கு ரொம்ப ஆழமா பதியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாரு தெரியுமா? அப்படியே ஃபிரௌன் கிட்ட போனாரு. ஃபிரௌன் கிட்ட போய் என்ன பண்ணாரு? ஃபிரௌன் கிட்ட போய் தாவா பண்ணாரு. தாவா பண்ணும்போது என்ன சொன்னா தெரியுமா ஃபிரௌன்? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டான். அந்த மாடுலேஷன் நீங்க மாத்தணும். எப்படி? மூசா அலைஹிஸ்ஸலாம் தரப்புல நீங்க பேசும்போது ஒரு மாடுலேஷனும், ஃபிரௌனோட தரப்புல பேசும்போது மாடுலேஷன் மாறணும். நீங்க யார்? அந்த கண்ணீர்ங்கிற வாய்ஸ் வரணும். நான் அல்லாஹ்வோட தூதர் அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு. அதுக்கு ஃபிரௌன் என்ன பண்ணா? நீங்க அல்லாஹ்வோட தூதரா? அப்படியா? இந்த நைல் நதி இது எல்லாமே என் காலு கீழே தான் ஓடுது. நான் தான் ரப்பு, நான் தான் இறைவன் அப்படின்னு மூசா சொன்னான். சாரி, அவுதுபில்லா, ஃபிரௌன் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆன்சர் பண்ணார் தெரியுமா? அப்படி நீங்க சொல்லணும். இப்படி கேள்வியும் பதிலும் கலந்து இருக்கணும். நீங்க பண்ணி பாருங்க, பயங்கர எஃபெக்ட் கொடுக்கும். கடலுக்கு முன்னாடி போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணார்? அங்க எல்லாம் அப்படியே சுத்தி இருக்கிறவங்க அவ்வளவுதான், மூசாவே நாம் அகப்பட்டு கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க. மாட்டிட்டோம், போச்சுடா, இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் ஒரு தப்பு நீங்க பண்றீங்க, டீச்சர் திட்ட போறாங்க. எப்படி பயம் உங்களுக்கு இருக்கும்? டீச்சர் திட்டுவாங்களே, டீச்சர் பிடிச்சு அடிப்பாங்களே, அப்படி ஒரு பயம் அங்க வந்துச்சு. அப்ப மூசா என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணிருப்பாரு சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். எப்படி? என்ன பண்ணிருப்பாரு சொல்லுங்க அப்படின்னு ப்ரோவோக்கிங் தாட்ஸ், பிள்ளைங்களுக்கு மத்தியில அந்த தாட்ஸை கிரியேட் பண்ணணும். ப்ரோவோக்கிங் தாட்ஸ். என்ன பண்ணிருப்பாரு அவன் சொல்லுவான். அவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஃபன்னியா பேசினாலும் பரவாயில்ல. என்ன சொன்னாரு தெரியுமா? அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான் அப்படின்னு சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேப் போடணும். என்ன நடந்துச்சு தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தடி எடுத்து கடல் அடிச்சதும் கடல் பிளந்துருச்சு. இவ்வளவு பெரிய மூஜிசா தெரியுமா? சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படின்னு அல்லாஹ் புகழணும். இது இந்த டீச்சிங் மெத்தடாலஜி மாத்தம். கைய அப்படியே அசைச்சு காலை நம்ம ஆக்டிவ் பண்ணி பிள்ளைங்களுக்கு மத்தியில சொல்லி கொடுத்து சிறு ஸ்மைல் ஃபேஸோட, அப்படிதான் நீங்க மதர்சா உஸ்தாதா இருந்தாலும் நீங்க பண்ணி மட்டும் பாருங்களேன், ரிஃப்ளெக்ஷனே வேற. மதர்சா உஸ்தாதா நீங்க இருக்கிறீங்கன்னா ஒரே போயிட்டு உட்காந்து படி 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 படின்னு சொல்லாம ஒரு நாளைக்கு படிக்கிறீங்களா? லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஸ்டோரி.
எல்லாரும் ஆக்டிவா லிசன் பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்டோரி, என்ன ஸ்டோரி தெரியுமா அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு லிசன் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு டெக்னிக் நான் சொல்லி கொடுப்பேன். அந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணணும். என்ன டெக்னிக்? யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு gift. இது டோக்கன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ல வரும், பின்னாடி நம்ம பார்ப்போம். அடுத்து ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பி இருக்கும். ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பி என்ன? அது ரொம்ப அட்வான்ஸ் தெரப்பி, சூப்பரா இருக்குங்க அது. அந்த தெரப்பி இது எல்லாம் பிள்ளைங்களுக்கு மத்தியில ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு கொண்டு போகும்போது, ஆக்டிவிட்டி கொண்டு போகும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. உங்க பேரை சொன்னாலே, இப்ப இங்க யாரு யாரு இங்க உஸ்தாதா இருக்கிறீங்க சொல்லுங்க? மதரசா உஸ்தாதா, ஏதாவது டீச்சிங்ல யாராவது இருக்கிறீங்களா? நான் டியூஷன் எடுக்கிறேன் உஸ்தாத். மகரிப் தொழுவ டைம் இருக்கும்ல, அப்ப நீங்க எங்களுக்கு 2 3 ஆக்டிவிட்டி சொல்லி கொடுத்தீங்கல்ல சைக்காலஜி கிளாஸ்ல. கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு அந்த ஆக்டிவிட்டியை கொடுத்துட்டு போயிட்டேன். அதை நீங்க வந்து நான் தொழுதுட்டு வரதுக்குள்ள நீங்க செஞ்சு வைக்கணும். நான் தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு வரதுக்குள்ள நீங்க செய்யணும், யாரும் பேசக்கூடாது அப்படின்னு. அதை வந்து அவ்வளோ ஆர்வமா அந்த பிள்ளைங்க செஞ்சுச்சுங்க. ஒரு சத்தம் கூட இல்லை தொழுதுட்டு வர வரைக்கும். தினமும் அந்த இப்ப நான் தொழுக போற நேரத்துல ஆக்டிவிட்டி கேக்குதுங்க. வெரி குட், சூப்பர். ஆக்டிவிட்டி நம்மகிட்ட வாய்ப்பு இருந்துச்சுன்னா என்கிட்ட ஒரு 110 ஆக்டிவிட்டி இருக்குது, நான் சொல்லி தரேன் இன்ஷா அல்லாஹ் நம்மளோட பேரண்டிங் செஷன்ல. படிச்சுக்கோங்க, எல்லா பேரண்டையும் படிச்சுக்கோங்க. டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி பேஸ் நம்ம பார்ப்போம். வரக்கூடிய காலங்கள்ல ஒரு நாளைக்கு ஒரு ஆக்டிவிட்டி நான் சொல்லித்தரேன். அப்ப எத்தனை கிளாஸ் போகுது அத்தனை ஆக்டிவிட்டி நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ரொம்ப இப்ப அற்புதமா இருக்கும். வீட்ல வந்து ஆக்டிவிட்டி என்ன சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன், நீங்க சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா, இப்ப ஒரு கல்லை நவத்தி போட்டாலும் அதெல்லாம் வந்து எனக்கு பண்ணீங்க, நீங்க எழுதிட்டு வாங்க. அப்புறம் நீங்க என்னென்ன இடத்துக்கு போனீங்க, அதுல உங்களை யாரை பாத்தீங்க, உங்களுக்கு அவங்களோட என்ன கேரக்டர்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த 1 மந்த்துக்கு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆக்டிவிட்டி. வெரி குட், சூப்பர். வெரி குட், சூப்பர். 1 மந்த் கொடுக்கறத 3ஆ பிரிச்சுக்கோங்க. நிஷா, நிஷா தானே பேசுனது? உஸ்தாத், எஸ் உஸ்தாத். நிஷா, ஓகே. எனக்கு தெரியல யாரு பேசுனீங்கன்னு. சரி, அந்த 1 மந்த் 2 ஏன்னா எடுத்ததும் பெரிய லாங் டேர்ம் கொடுக்க வேண்டாம். 1 மந்த் 2 அல்லது 3ஆ டிவைட் பண்ணிருங்க. ஒரு மாசம் 1 மந்த் பண்ணட்டும். ஒரு வாரத்துல கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணுங்க. கிராஸ் செக் பண்ணி ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி கொடுங்க. கிஃப்ட் மாதிரி, சாக்லேட்டு, இல்ல அவங்களுக்கு ஏதாவது பிடிச்ச உணவு செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நிசா சிஸ்டர்ட படிக்கிறதுக்கு லைன்ல நிப்பாங்க. ஓகே உஸ்தாத், இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணு. கிராஸ் செக் பண்ணாம விட்டுறக்கூடாது. ஓகேவா? கிராஸ் செக் பண்ணாம விட்டீங்கன்னா அவன் வந்து பயந்துட்டு இருப்பான், நம்ம டீச்சர் கேட்பாங்களேன்னு சொல்லி. அப்ப விட்டுட்டோம் அப்படின்னா அப்படி விட்டுருவான். நமக்கு நம்ம இஸ்லாம் சைக்காலஜி குரூப்லயே டெய்லி கால் பண்ணிட்டே இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து பண்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த வாரத்துல யார் பொறுப்பெடுத்திருக்கிறா? இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாலேஜ் ஆர்கனைசர் ஜுல்ஃபா சிஸ்டர். ஜுல்ஃபா இருக்கிறீங்களா? அவங்களாம் விட மாட்டாங்க. கரெக்டா 4 மணிக்கு ஃபுல் ட்ரிங்கு, எந்திரிக்க வரைக்கும் விட மாட்டேன் நான். இருக்காங்களான்னு தெரியல. எந்திக்கிறேன்னு விட மாட்டான்டா, எந்திங்க அப்படின்னு எல்லாரும் ஃபுல் ட்ரிங்க். அதுதான் என்னன்னா அந்த கிராஸ் செக் பண்றதுதான். அந்த மாதிரி நம்ம பண்ணணும். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கல்விங்கிறது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல பிறந்த எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு திறமை கொடுத்துருக்கான். அது இந்த திறமை தான் இல்லை. நான் இன்ஜினியர் ஆனா அப்படிங்கிறதுக்காக என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நான் டாக்டர் ஆகுறதுக்காக என் ஒய்ஃப் டாக்டர் ஆகணுங்கிற விருப்பம்லாம் இல்லை. அவங்களுக்கு ஒரு திறமைகள் இருக்கும், திறமைகளை கண்டுபிடிக்கும், அதுல போக்கஸ் பண்ணு. ஒரே படிக்கணும் 10 வருஷத்துல எப்படி ஒரு 10-15 வயசுல நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும் உனக்கு எஜுகேஷன் வராதுன்னு? எதை வச்சு நீங்க முடிவு பண்ணீங்க? இவன் வாழ்க்கையில உருப்படவே மாட்டான்னு சொல்லி 15 வயசுல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்கிறதுக்காக எப்படி நீங்க முடிவு பண்ண முடியும்? ஜஸ்ட் ஒரு மார்க் எப்படி முடிவு பண்ண அவனை? நான் பாக்குறோமா இல்லையா? படிப்பு வராதுன்னு சொல்லி டைரக்டா களத்துல இறங்குறான், வேலை பார்க்கறான், பின்னாடி ஒரு கம்பெனி உருவாக்குறான், கம்பெனிக்கு சிஇஓ மாறுறான். எவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாலும் அவன் கம்பெனில ஒர்க் பண்றான். பாக்குறோமா? ஹோட்டல் வைக்கிறான், ஜவுளி ஸ்டோர் கிரியேட் பண்றான், பெரிய பிசினஸ் மேனா மாறுறான். எப்படி? அவனுக்கான தொழில் கல்வி அது. அப்ப கொடுக்கும் போதே எப்படி உனக்கு இந்த கல்வியும் இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு இப்ப நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு மாத்த முடியாது. நம்ம போய் எஜுகேஷன் சிஸ்டத்தை நீங்க மாத்துங்கலாம் சொல்ல முடியாது. ஆனா எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு ரோல்ல ஓடிட்டு இருக்கு, அதை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா எனக்கு முடிஞ்சது என்னால பண்ண முடியும் தானே? என்னோட சர்க்கிள்ல என்னால என்ன செய்யணும் தெரியும் தானே? அப்ப என்னோட பிள்ளைகளுக்கு என்ன வரும் வராது, அவன் எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறான், அதை கண்டுபிடிக்கும். அது எதையும் நீங்க குறைய பார்க்கவே வேண்டாம். ஈவன் உங்க பிள்ளை டிரைவிங்ல ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறான், குறைய பார்க்காதீங்க. ஆனா டிரைவிங் நமக்கு பயமா தான் இருக்கும்.
அதுக்காக அதுல இருந்து ஆல்டர்னேட்டிவ் என்ன, ஒரு ஒரு இதை ஒரு சூஸ் பண்றான், அது நமக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, அது சூட்டபிள் ஆகாதுன்னு உங்களுக்கு தோணாலும் அது ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பா ஏதாவது 2 3 திறமைகள் ஒளிஞ்சிருக்கும், அதை கண்டுபிடி. அடுத்து என்வாயர்மெண்ட், ட்ரைனிங் அவர் சில்ட்ரன்ஸ். என்வாயர்மெண்ட் சேஞ்சை மாத்துங்க. நம்ம இதில் தான் கவனம் செலுத்துவோம். அதிகபட்ச நிலைமை என்ன என்வாயர்மெண்ட்? இப்போ முஸ்லீம் ஸ்கூல்ஸ்லேயே சொல்லுவோம், முஸ்லீம் ஸ்கூல்ஸ்லேயே சொல்லும்போது சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருப்பாரு, அது அக்கீதாக்கு மாற்றமா வரும். வரும்போது அவரால் இந்த இடத்துல இது இப்படித்தான், இது இப்படித்தான், இது இப்படிதான் புரிஞ்சுக்கிறணும், இது தொழில் கல்வி, இது இப்படிதான் நடத்திருக்காங்க, ஆனா இது உண்மையானது இப்படி கிடையாது. எத்தனை எத்தனை டீச்சர்ஸ் நமக்கு சொல்ல தெரியும்? எத்தனை டீச்சர்ஸ் நம்ம வந்து என்வாயர்மெண்ட்டை சேஞ்ச் பண்றோம், சேஞ்ச் பண்ணி நம்ம அதுக்கான பயிற்சி முறைகள் எடுத்திருக்கிறோம். அப்ப அது ரொம்ப மஸ்ட் நமக்கு. என்வாயர்மெண்ட் சேஞ்ச் நீங்க என்னோட சக்திக்கு உட்பட்டதான் நான் மாத்தணுமா இல்லையா? சக்திக்கு உட்பட்டு மாத்தணும்ல. நம்ம ஒரே வார்த்தை கேட்பான், நீ மட்டும் பாக்குற அப்படின்னு கேட்பான். கரெக்டா? நீ நம்ம தொலை போகாம பிள்ளைங்க தொலைப்போன்னு சொன்னோம்னா ஒரே வார்த்தை கேட்பான், நீ மட்டும் தொலை போகாம இருக்கிற, நீ மட்டும் மொபைல் பாக்குற, நீ மட்டும் செய்யற. ஆனா அட்டியை போடுறது, என்ன எடுத்து பேசுறேன்னு. நீங்க மொபைல் பாக்குறது உங்களுடைய ரெஸ்ட் டைமே இருந்தாலும் பரவாயில்ல, ரெஸ்ட் டைமே இருந்தாலும் அது அவனுக்கு தெரியாது. நீங்க ரெஸ்ட் டைம்ல தான் உட்காந்து மொபைல் பாக்குறீங்க அப்படிலாம் அவன் பார்க்க மாட்டான். அம்மா பாக்குறாங்க அவ்வளவுதான், அப்பா பாக்குறாங்க. அப்ப அதுதான் நான் சொல்றது, ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபேமிலிக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். ஃபேமிலிக்குன்னு ஒரு கோல் இருக்கணுங்க. அந்த கோல் அப்படியே சுபாகா நல்லா அவங்களுக்கு ஒரு டாஸ்க், சின்ன டாஸ்க், சின்ன புக் ஆக்டிவிட்டி, நீ விளையாடு நான் விளையாடுறேன், அம்மா அப்பா பிள்ளைங்க மாறி மாறி சொல்றது, அந்த அன்பை பரிமாறுறது, அது வேணும். அது நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு அரை நாள், சாரி ஒரு வாரத்துக்கு ஒரு ½ hour ஒதுக்குனாலும் பரவாயில்ல. டீமா இருங்க. எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. சும்மா நம்ம உட்காந்து அவுட்டிங் போறது வேற, அது செகண்டரி. வீட்டுல உட்காந்து அவுட்டிங் போக நிலைமையில ஏதாவது ஒரு கேம், சும்மா ஒரு கேம், அதை நம்ம ஆர்ட் அண்ட் பிளே தெரபியில பார்ப்போம். அந்த ஆர்ட் அண்ட் பிளே தெரபியை நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சுபாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். பிள்ளைகளுக்கு மத்தியில எப்படிலாம் நீங்க செய்திகளை வாங்கலாம், எப்படிலாம் அவங்களை நீங்க உங்க செய்தியில உட்படுத்தலாம், அவங்களை எப்படி யோசிக்க வைக்கலாம்னு அற்புதமான தெரப்பிலாம் அதுல வரும். பின்னாடி நம்ம ஒவ்வொரு டெக்னிக்கா நம்ம மேபி இன்ட்ரோடக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம பார்ப்போம். அப்ப இந்த என்வாயன்மெண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணி தாங்க ஆகும். வரலாறு தெரியாத சமூகமா உருவாக்கிட்டு இருக்கோம். நம்மள எத்தனை பேருக்கு சகாபாக்களை பத்தி தெரியும்? பேரை தவிர அவங்கள பத்தி கொஞ்சம் பேசுங்கன்னா பேசுவோம். அறிஞர்களை பத்தி எத்தனை பேருங்க பேசுவோம்? நம்மள மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நம்ம எத்தனை முறை ஒரு குரானை முடிச்சிருக்கிறோம் ரமலான் நாட்கள் இல்லாத தப்சீரோட தர்ஜுமாவோட? எத்தனை பேர் நம்ம கலந்துரையாடி இருக்கிறோம்? பிள்ளைங்களுக்கு முன்னாடி உட்காந்து சொல்லுங்க, குரான் எடுக்கிறீங்களா? அவன் 2 வயசால இருந்தாலும் பரவாயில்ல, 3 வயசால இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்துக்கு முன்னாடி இருந்து தர்ஜமா ஓதி காட்டுங்க. அவன் சொன்னாலும் சொல்லட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன புரியுதோ அதை அவன் சொல்லுங்க. இப்னு கசீரை உட்காந்து நடத்திட்டு இருக்காதீங்க. இப்னு கசீர தெரியுமா, இறங்கப்பட்ட சம்பவம் தெரியுமா, வரலாறு தெரியுமா, அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அப்ப இந்த வயசுக்கு ஒரு குரான் வசனங்களை வாசிக்கிறீங்களா, இதுல என்ன இருக்கு தெரியுமா, அதை அவனுக்கு சொல்லி தெரியப்படுத்துங்க. அவன்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, இதை சொல்லிக்கிட்டே இருங்க. 4 வயசு 5 வயசு 5 வயசு வரைக்கும் உங்க கூட தாங்க அவன் இருக்கணும். அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது நீங்க எப்படி அவனை நீங்க வந்து நடைமுறைப்படுத்துறீங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எப்படி அவனை கையாளுறீங்க, இது ரொம்ப நமக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் தாங்க. இதை நம்ம கோட்டை விட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டம். தர்ஜுமா படிக்கும் போது அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள், எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதமா இருக்கும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து அதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஊட்டக்கூடிய, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மா நம்ம சொல்லக்கூடியது மரியம் சூரா மரியம் எடுத்து படி. மரியம் சூரா மரியம்ல என்னெல்லாம் சொல்லப்படும் செய்திகள், ஒவ்வொரு நபிமார்களுக்கு பின்னாடி அல்லாஹ்வோட வார்த்தையை பயன்படுத்துவான். ஒரு பெற்றோர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராகவும் பெற்றோர்களோட கட்டுப்பட்டவராகவும் இருந்தார் அப்படின்னு எல்லா நபி என்ன நபிமார்கள் எல்லாம் சொல்றானோ எல்லா நபிமார்களும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்லுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், இப்ரா அலைஹிஸ்ஸலாம். அதெல்லாம் நம்ம குர்ஆன்ல கிடைக்கக்கூடிய படிப்பினை ஒரு எங்க கிடைக்கும்? அல்லாஹ் காட்டுற வழிதான் உண்மையான வழி. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்படிதான் எதுக்குன்னு தெரியாம என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு அடிப்படை உணர்வு இல்லாத ஒரு அரசியல் புரிவில்லாத ஒரு நபரை தேர்ந்தெடுத்து உட்கார்ந்து வச்சிருப்பாங்க. நாளைக்கு இப்படிதான் உங்க பிள்ளையை நம்ம பிள்ளையை உருவானமா எல்லாம் பாதுகாக்கணும். இப்போ வரலாறு என்ன படிக்கணும். நம்மள எத்தனை பேருக்கு இந்திய சுதந்திர போராட்ட வீரரை பத்தி நமக்கு தெரியும்? ஒண்ணுமே நமக்கு தெரியாது. கரெக்டா? ஆனா ஆகஸ்ட் 15 மட்டும் வந்தா ஸ்டேட்டஸா போட்டு தள்ளுவோம். அப்ப அவங்க கிட்ட நீங்க ஓட்டும்போது ஓதுங்க. வீட்டுல இருக்கிறானா விளையாண்டுட்டு இருக்கிறானா பின்னாடி கிராத்தை போட்டு விடுங்க. ஓடிட்டு இருக்கணும் பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க அதுல. ஸோ அந்த என்வாயர்மெண்ட் சேஞ்ச் இஸ் சுட் பி ரொம்ப மஸ்ட். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அடுத்து எஸ்ஆர்னோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். முதல் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது ஆளுமையை சொல்லிக் கொடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பிள்ளைங்கிட்ட வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய என்ன தெரியுமா? பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஆளுமை, மென்டல் வெல்பீயிங், எமோஷனல் வெல்பீயிங், ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங். ஆளுமையான பிள்ளை உருவாகும். ஒரு கதை சொல்லுவாங்க, அழகான ஒரு கதை. ஒரு பிள்ளை வந்து போகும். அந்த பிள்ளை போய் ஒரு எல்லாம் தெரிஞ்சிருக்க கதை தான், ஒரு ரிமைண்டருக்காக சொல்றேன். ஒரு சின்ன புள்ள போய் ஒரு நாய்க்குட்டியை கேட்கும் கடைக்காரர்கிட்ட. அந்த புள்ள வந்து ஒரு $10 வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. $10 $5 தான் வச்சிருக்கு. நாய்க்குட்டி $10. அப்புறம் அந்த கடைக்காரர் சொல்றாரு, $10க்கு இந்த நாயை கொடுக்க முடியாது, வேணா அந்த ஒரு நாய் இருக்கு, அந்த வேணா $5 வாங்கிக்கோ, அந்த நாய் ஊனம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த புள்ள என்ன பண்ணுதுன்னா திரும்ப வீட்டுக்கு போகுது, $10 வாங்கிட்டு வந்து $10 கொடுத்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஊனம் இருக்கிற நாயை வாங்குது. அப்ப அந்த கடைக்காரர் கேட்கிறாரு, இந்த நாய் தான் ஊனமாச்சே, எதுக்கு இந்த நாயை போட்டு வாங்குறேன்னு கேட்கிறாரு. ஒரு ஒரு ஊனம் ஒரு மனிதருக்கு இருக்கிறதுனால, அந்த நாய்க்கு இருக்கிறதுனால அந்த நாயோட வேல்யூ எல்லாம் குறைஞ்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காலை எடுத்து காட்டுது அந்த குழந்தையும் ஊனம். அப்ப இதுதான் என்னோட குறைபாடுன்னு இல்ல, ஒரு பணம் என்னோட குறைபாடை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட மனத்திறமை தான். மென்டல் வெல்பீயிங், எமோஷனல் வெல்பீயிங் வேணும். அப்ப இது அடிப்படை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் உருவாக்குங்க. அதனாலதான் ரசூல் அழகான ஒரு பிரார்த்தனை கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜிஸி வல் கஸல் வல் புஹுலி வல் ஜுபுல் வ தஅத்தைனி வ கலபத் ரிஜால். இறந்த கால கவலை, எதிர்கால பையம், துக்கம், இயலாமை, கஞ்சத்தனம், கோழைத்தனம், மற்றவர்கள் அடக்குமுறையிலிருந்தும் கடனினை மிகைப்பதிலிருந்தும் இடத்தில் பாதுகாவல் தருகின்றேன். இது வந்து ஹைபர் போர் போகும்போது ரசூல்லா அதிகமா ஓதுன செய்தி, அதிகமா ஓதுன துவா. மொத்த ஆன்சைட்டி, வீக்னஸ், லேசினஸ் எல்லாமே அடிப்படையா இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அடிக்கடி சந்தர்ப்ப துவாக்கள் நம்ம வந்து வீட்டை விட்டு பிள்ளைய போகும்போது பிஸ்மில்லா பிஸ்மில்லா தவக்கல் இல்லாஹி, வீட்டு பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ், இதை மட்டும் சொல்லி கொடுக்கறது இல்லாம இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பத்தியில காதல சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. அகைன் டெல் துவா அனுப்பிடுறேன் சிஸ்டர், குரூப்ல அனுப்பிடுறோம். அஸ்பிரா குரூப்ல போட்டுருங்க, உஸ்தாதா நிசா சிஸ்டர் நீங்களும் குரூப்ல போட்டுருங்க. ஓகேங்களா? இந்த துவா எடுத்து போட்டுருங்க, குரூப்ல போட்டுரும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். அற்புதமான ஒரு துவா. காலை மாலையில் ஓதக்கூடிய பிரார்த்தனையில முக்கியமான பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை. மொத்த பர்சனாலிட்டியுமே வந்து நிப்பாட்டும். மனிதனா எங்கெல்லாம் அடிபட்டு போகணும், கவலை, இறந்த கால கவலை, எதிர்கால பயம், துக்கம், இயலாமை, கோழைத்தனம், கஞ்சத்தனம், இதெல்லாம் கோழைத்தனம் இருந்துச்சுன்னா ஒருத்தர் முன்னிருவானா? கஞ்சனா இருந்தானா முன்னிருவானா? கவலைப்பட்டானா முன்னிருவானா? பயப்படா முன்னிருவானா? துக்கம் இருந்தா முன்னிருவானா? எதுலயும் முன்னேற மாட்டான். கடன் இருந்தா முன்னேறுவானா? மற்றவங்களோட அத்தாரிட்டி, நான் உங்களை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தா நீங்க விரும்புவீங்களா? நீங்க முன்னேறுவீங்களா? எதுலயும் எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்கக்கூடியது துவா. அனைத்திலிருந்து உன்னை நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். இது அசிய பேரண்டிங்கா நமக்கு வேணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய இந்த பாத் டு எக்ஸலன்ஸ். கடைசியா சொல்றது வந்தா மாடர்ன் ப்ராசஸ், கோல் செட்டிங், கன்சிஸ்டன்சி, இந்த 3 வேணும். ப்ராசஸ், understanding that parenting is a long term involving journey that requires constant learning. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கடா, பேரண்டிங்கிறது ஒரு லாங் டேர்மானது. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என் வேலை முடிஞ்சிச்சு, படிக்க வச்சுட்டு என் வேலை முடிஞ்சிச்சுன்னு இல்லை. எல்லாமே ஒரு லாங் டேர்மா இருக்கணும். கோல் செட்டிங், எஸ்டாப்ளிஷிங் கிளியர் டார்கெட்ஸ்,
அவங்களுக்கு ஒரு கோலை செட் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன கோல், எனிதிங் கோல், அந்த கோல் மைண்ட் செட்டை உருவாக்குங்க. சின்ன சின்ன விஷயங்களை அவனை வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஷீட்டை கொடுக்குறீங்களா, இதை பண்ணி முடுறா அப்படின்னு சொல்லி ஒரு 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 வேலை அவனுக்கு கொடுங்க. அந்த கோலுக்குள்ள இன்வால்வ் ஆகுங்க. கன்சிஸ்டன்சியா பண்ணுங்க. அதான் எக்ஸலண்டா அவனுடைய விஷயங்களை நம்ம பண்ண முடியும். ஓகே ஓகே, கிளியரா? கிளியர்? டுடே வாட் இஸ் கீ டேக் அவே? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா ரொம்ப இதான் பார்ப்போம். ஓகேங்களா? ரொம்ப நம்ம பிரோஜனமான விஷயங்களை நிறைய பார்ப்போம். ஓகே, டுடே வாட் இஸ் கீ டேக் அவே? என்ன சவுண்டே காணும்? என்னடா இது, கேட்கக்கூடாத கேள்வி கேட்டனா? எதுவும் கேட்கக்கூடாத கேள்வி கேட்டனா என்ன? தூங்கிட்டீங்களா? சரியா போச்சு. குழந்தைங்களுக்கு வந்து சயின்ஸ் படி சொல்லி கொடுக்காம குரான் சுன்னாலேருந்து எடுத்து சொல்லி கொடுக்கணும். வெரி குட், சூப்பர். வேற? நம்ம சொல்றத பொறுமையா சொல்லி கொடுக்கணும். கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி சொல்லி கொடுக்கணும். ஹார்ட் அவங்க கிட்ட சொல்லாம சாஃப்டா சொல்லணும். வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ். Parenting is follow first, then teacher. ஓகே, வெரி குட் சிஸ்டர். நரிமனா சிஸ்டருக்குலாம் பெரிய பாராட்டு. ஏன் பாராட்டு அப்படின்னா, அவ்வளோ பிஸி ஷெட்யூலையுமே 1 to 1 படிக்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. மென்மையான பேசணும் ஃபேமிலிக்குள்ள. வெரி குட். பிள்ளை வளர்ப்புல 1 to 1க்காக நிறைய மெனக்கெட்டு அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் படிக்க முயற்சி பண்றாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு லேசாகி கொடுக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ். வேற? வாட் இஸ் கீ டேக் அவே? விடிய விடிய கதை கேட்டு சீதிக்கிறாங்க சித்தம் சொல்றாங்க. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைங்களோட சிலபஸை இன்னும் கொஞ்சம் செக் பண்ணணும். இந்த டாவின்ஸ்லா இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதை நம்ம பார்ப்போம். இருந்தாலும் அந்த ஒவ்வொரு விஷயத்திலயுமே நம்ம இஸ்லாத்தை வச்சு தௌஹீதை வச்சு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம். வெரி குட், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வேற? அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். பிள்ளைங்களுக்காக பேரண்ட்ஸ் வந்து துவா செய்யணும். நிறைய அதிகமா மார்னிங் திக்கர், ஈவினிங் திக்கர்லாம் நிறைய துவா செய்யணும். நம்ம முன்மாதிரியா இருக்கணும் அவங்களுக்கு. அது நான் எடுத்துக்கிட்டேன். வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ். வேற? ஃபாத்தியாவோட எக்ஸ்பிளனேஷன் நல்லா அவங்களுக்கு சொல்லி திருப்பி அவங்கள சொல்ல வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ். இது ஒரு 3 month கோர்ஸ் நம்ம கிட்ட போகுது. அதுல வாய்ப்பு இருக்கிறவங்க சேர்ந்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்ஷால்லா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எந்தெந்த குரூப்ல இருக்கிறீங்களோ அந்தந்த குரூப்போட அட்மினை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, சேர்ந்துருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்க வந்து போய் கேளுங்க இன்ஷால்லா. ஏன்னா இதுக்கப்புறம் ஃப்ரீ கிளாஸஸ் இருக்காது. இதை விட நீங்க உங்களுக்கு நிறைய சொன்ன ஆக்டிவிட்டி பேஸ் எல்லாம் நீங்க பின்னாடி தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் இன்ஷால்லா. ரொம்ப அவசியமா நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த பிளானையும் நம்ம இன்ஷால்லா இன்க்ளூட் பண்ணுவோம். வேற? துவா செய்யும் போது எனக்கு சேர்த்து துவா செய்யுங்க ஹெல்த்துக்காண்டி இன்ஷா அல்லாஹ். வேற? வேற வேற? ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யுங்கிறது சொல்லி கொடுக்கணும். வெரி குட், சூப்பர் சூப்பர். முக்கியமா அதுதான். இதான் பேரண்டிங் உடைய ஒரு இது. ஓகே, அல்லாஹ் தண்டிப்பான் அதை மட்டும் சொல்லி கொடுக்காம அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், இரக்கமுடையவன் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்கு. வெரி குட், சூப்பர். இதான் பேரண்டிங் உடைய. ஓகேங்களா? எஃபெக்டிவ் பேரண்டிங் வித் இஸ்லாமிக் சைல்டு சைக்காலஜி உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இன்க்ளூட் ஆகும். ஃபன் அண்ட் ஆக்டிவிட்டி இன்க்ளூட் ஆகும். பேரண்டிங் டீம் சப்போர்ட் இன்க்ளூட் ஆகும். ஹோலிஸ்டிக் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், இந்த 5ம் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். இதை வந்து நம்மகிட்ட 1 to 1 செஷனும் போகும், குரூப் செஷனும் போகும். 1 to 1 செஷன்ல நிறைய அவங்க டீப்பா படிப்பாங்க. இதுலையுமே படிப்பீங்க, அதுக்கு தகுந்தாற் போல படிப்பீங்க. ஒரு இதுலையும் வித்தியாசம் வரும்ல, அதுதான். அதனால இன்ஷா அல்லாஹ் குரூப் செஷன் வந்து சேர படிக்கக்கூடியவங்க சேர்ந்து படிச்சுக்கோங்க. ஓகே ஓகே. வேற? ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் வீக்லி 2 days 2 to 3:30 3 month கோர்ஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. வேற?
பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கும்போது அவங்க கிட்ட உடனடியான மாற்றத்தை வந்து எதிர்பார்க்க கூடாது. அவங்க அதை மறந்துடுவாங்க. திரும்பியும் அவங்களுக்கு ரிமைண்டர் பண்ணணும். முக்கியமா அதை நாம ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். டியூஸ்டே ஆமா. வெரி குட் அஸ்பிரா, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். கரெக்ட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிள்ளைங்கிட்ட சொல்லிக் கொடுக்கும்போது அந்த டீச்சிங் மெத்தடாலஜியை சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டீச்சிங் மெத்தடாலஜியே பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு ரீப்ளே பண்ணணுங்கிற அடினா இருக்கக்கூடாது. அதை சேஞ்ச் பண்ணாலே எனக்கு சொன்னா சரியாயிடும். சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குது. அதான் செவ்வாய் புதன், டியூஸ்டே சாட்டர்டே சிஸ்டர், இதே டைம் தான். 2 to 3:30, 2 to 3:30. வேற சிம்பிள் ஆக்டிவிட்டி இன்னைக்கு சொல்ல முடியுமா? நான் சொன்னேன்ல, ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங்கே பெரிய ஆக்டிவிட்டி. அது சிம்பிள் ஆக்டிவிட்டி சொல்ல முடியாது. அதை நீங்க பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு நல்ல மாற்றத்தை நீங்க உணர்வீங்க. வேற எனி ஃபீட்பேக்ஸ்? முடிச்சுக்கலாமா? ஷேரிங் இருக்குதா? இல்லையா? கூகுள் மீட், ஜூம் மீட்டிங் கம்ஃபர்டபுளா தான் இருக்குது. ஸோ வரக்கூடிய இன்னைக்கு டெஸ்ட் பண்ணோம். கூகுள் மீட்ல இருந்து ஜூம் மீட்டிங் நல்லா இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லி ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே இருக்குது. ஏன்னா ஜாயின் பண்றது தான் கொஞ்சம் சிரமமா இருக்கு. அது ஒரு தடவை ஜாயின் பண்ணிட்டீங்களா இனிமே ஈஸியாயிடும். ஓகே சூப்பர், முடிச்சுக்கலாமா? எனி ஃபீட்பேக்ஸ், எனி டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளாஸ்க்குள்ள போயிட்டோம் அப்படின்னா கிளாஸ்க்குள்ள போயிட்டு டவுட்ஸ் கேட்கலாம். அதாவது இதுக்கப்புறம் சம்டைம்ஸ் தொடர முடியாதவங்க இருப்பீங்க, அதனால அவங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுக்கலாம். ஓகே, உங்க அமைதியை தெரிந்து நீங்க சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கலாமா? ஓகே, மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.